நம்ம கடந்த 5 கிளாஸ்ல பார்த்திருக்கோம். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் 1882 அண்டர் செக்ஷன் 51 நம்ம நேற்றைய கிளாஸ்லயே பார்த்துட்டோம். அண்டர் செக்ஷன் 51 படி வனக்குற்றம் யார் செய்திருக்கிறார்களோ அல்லது வன பொருட்களை யார் அனுமதி இல்லாமல் எடுத்து வருகிறார்களோ அல்லது பட்டியலில் கண்டுள்ள மரங்களை யார் அனுமதி இல்லாமல் வெட்டி எடுத்து வருகிறார்களோ அவர்களை விசாரிக்கலாம். அவர்களை விசாரிக்கின்ற பொழுது அவர் எந்தவித அட்ரஸையே சொல்ல மறுத்தாலோ அல்லது அவருடைய பெயரை சொல்ல மறுத்தாலோ அல்லது அந்த அட்ரஸை கொடுக்க மறுத்தாலும் அல்லது அவரால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அட்ரஸ் தவறான முகவரி, தவறான பெயர், சில பேர் போலி அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துருவாங்க. இத போலீஸ் ஆபீசரோ அல்லது ஃபாரஸ்ட் ஆபீசரோ பிறகு கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா அவங்கள கைது செய்யலாம். எப்படி கைது செய்யலாம்? Without getting the warrant from the competent court, the forest officer or police officer can be arrested that person. If he has been given a false address or he has been refused to give the address, he has been given a refuse to answer the question which was put by the forest officer or police officer. In the meantime, that person has to be arrested under section 51 of this Forest Act. ஒரு நபரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு பெயரை சொல்ல வேண்டும் அல்லது முகவரியை சொல்ல வேண்டும். சில பேர் பெயரை சொல்ல மறுத்தாலோ அவரை கைது செய்யலாம், அல்லது முகவரியை சொல்ல மறுத்தாலோ கைது செய்யலாம், அல்லது ஒரு போலியான முகவரி கொடுத்திருந்தாலோ அவரை கைது செய்யலாம். அண்டர் செக்ஷன் 51 ஆஃப் திஸ் ஆக்ட், தமிழ்நாடு வனச்சட்டம் பிரிவு 51 கீழ் அவரை கைது செய்யலாம். அவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் 24 மணி நேரத்திற்குள்ளாக அருகாமையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அவரை ஒப்படைக்க வேண்டும். That person shall be produced before the court, nearest court. அதான் சொல்றாங்க, அருகாமையில் உள்ள நீதிமன்றம் within 24 hours. இந்த விஷயத்தை சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 57 ஆஃப் தி சிஆர்பிசி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஒரு நபரை ஒரு காவல்துறை அதிகாரி கைது செய்யப்படுமேயானால் அந்த நபரை 24 மணி நேரத்திற்குள்ளாக அருகாமையில் உள்ள நீதிமன்றத்தில் அவரை ஒப்படைக்க வேண்டும், ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். அண்டர் செக்ஷன் 57 ஆஃப் தி சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 57 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ப்ரொசீஜர் தான் இங்க ஃபாரஸ்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 51 சொல்றாங்க. அவர் அட்ரஸ் சொல்ல மறுத்தாலும் சரி, பெயர் சொல்ல மறுத்தாலும் சரி, போலியான அட்ரஸ் கொடுத்திருந்தாலும் சரி, ஃபாரஸ்ட் ஆபீசரோ அல்லது போலீஸ் ஆபீசரோ அந்த நபரை கைது செய்யலாம். கைது செய்யப்பட்ட பிறகு 24 மணி நேரத்திற்குள்ளாக அருகாமையில் உள்ள நீதிமன்றத்தில் அந்த நபரை ஒப்படைக்க வேண்டும். சரிங்க, 24 ஹவர்ஸ்ல அவர் ஒப்படைக்கணும். அவரை கூப்பிட்டுட்டு டிராவல் பண்றாங்களா, அந்த டைம் எல்லாம் கணக்குல எடுத்துங்களா? கணக்குல எடுத்துக்கொள்ள கூடாது. அண்டர் செக்ஷன் 52 இந்த அரெஸ்ட் சட்டப்படி நடந்தா பரவாயில்ல, சட்டப்படி நடந்தா அண்டர் செக்ஷன் 51. சட்டத்துக்கு புறம்பாக சில அரெஸ்ட் நடக்கும், இல்லீகல் அரெஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த சட்டத்துக்கு புறம்பாக கைப்பற்றுதல் அல்லது கைது செய்தலுக்கான தண்டனை, பனிஷ்மெண்ட் ஃபார் இல்லீகல் அரெஸ்ட் ஆர் இல்லீகல் சீசர், அண்டர் செக்ஷன் 52 ஆஃப் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் 1882. தமிழ்நாடு வனச்சட்டம் பிரிவு 52 கீழ் சட்டத்துக்கு புறம்பாக ஒரு நபரை கைது செய்யப்பட்டால் அல்லது சட்டத்துக்கு புறம்பாக ஒரு நபர் வைத்திருக்கக்கூடிய பொருளை பற்றுகை செய்தால், சீஸ் பண்ணால், அதுவும் அஃபென்ஸ் தான். லைசன்ஸ் இல்ல, ஃபாரஸ்ட் போலீஸ் கையில வச்சிருக்காரு, அப்ப கைது பண்ணா அது சட்டப்படியான அரெஸ்ட். அண்டர் செக்ஷன் 51 அண்டர் செக்ஷன் 51 ஆஃப் தி தமிழ்நாடு வன சட்டத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை போலீஸ் ஆபீசரோ அல்லது ஃபாரஸ்ட் ஆபீசரோ அவங்களுக்கு டவுட் வருது, வழிமறிச்சு கேட்கிறாங்க. அப்ப கேட்கிறப்ப அவருடைய பெயரை சொல்லுங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவருடைய பெயரை சொல்ல வேண்டும். உங்க அட்ரஸ் சொல்லுங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய அட்ரஸ சொல்லணும். அப்ப அவனுடைய நேமும் சொல்லாம அட்ரஸும் சொல்ல மறுத்துட்டாருன்னா, மூன்றாவது ஒரு விஷயம், சில நேரங்கள்ல பொய்யான அட்ரஸ கொடுப்பார். ஃபர்ஸ்ட் பேரை கேட்கறாங்க, பேரை சொல்ல மாட்டாருன்னா அரெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது அட்ரஸ் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க, அட்ரஸ் சொல்ல மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறாருன்னா அவரை அரெஸ்ட் பண்ணலாம். மூன்றாவது பொய்யான அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, போலீஸ் ஆபீசர் கிட்டயோ அல்லது ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்டயோ.
அப்ப இந்த 3 சூழ்நிலைகளில் ஒரு நபரை தமிழ்நாடு வனச்சட்டம் பிரிவு 51 கீழ் அவரை கைது செய்யலாம். ஏனென்று சொன்னால், போலீஸ் ஆபீசரோ அல்லது ஃபாரஸ்ட் ஆபீசரோ கேட்கிற கேள்விக்கு அந்த நபர் பதில் சொல்லணும். அட்ரஸ் சொல்லணும். கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். அட்ரஸ் சொல்ல மறுத்தா அரெஸ்ட் பண்ணலாம் அண்டர் செக்ஷன் 51. பதில் சொல்ல மறுத்தா அவரை அரெஸ்ட் பண்ணலாம் அண்டர் செக்ஷன் 51. பொய்யான ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா அவரை அரெஸ்ட் பண்ணலாம் அண்டர் செக்ஷன் 51. இதுல இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவ்வாறு கைது செய்யப்படக்கூடிய நபர் 24 மணி நேரத்திற்குள்ளாக அருகாமையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்ட நபரை ஒப்படைத்தல் வேண்டும். The arrested person shall be produced before the nearest court within 24 hours. That is mandatory. Under section 57 of the Criminal Procedure Code, அதுல தெளிவா சொல்றாங்க, ஒரு நபரை கைது செய்யும் பட்சத்தில் அந்த நபரை 24 மணி நேரத்திற்குள்ளாக அருகாமையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அவரை ஒப்படைக்க வேண்டும். Under section 57 of the CRPC. Now we are moving on. Under section 52. இந்த 52 பாத்தீங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பாக ஒரு நபரை கைது செய்வதை பற்றி சொல்கிறார்கள். சட்டத்துக்கு புறம்பான கைப்பற்றுதல் பற்றி சொல்கிறார்கள். இவர் லைசன்ஸ் முறையா வச்சிருப்பாரு. இருந்தாலும் போலீஸ் ஆபீசரோ அல்லது ஃபாரஸ்ட் ஆபீசரோ அவர்கிட்ட கேட்கிறாங்க. இவர் சரியான பதில் சொல்ல மாட்டாரு. இல்லது இவர் செய்யக்கூடிய இவர் யார் பொருளை வச்சிருக்காரோ அந்த நபருடைய செயல்பாடுகள் ஏதாவது கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஒருவேளை போலீஸ் ஆபீசருக்கோ அல்லது ஃபாரஸ்ட் ஆபீசருக்கோ, நான் கேள்வி கேட்கிறேன், நீ என்ன பதில் சொல்ல மாட்டேன், ஏடா கடாம பேசுறேன், எங்ககிட்ட இவ்வளவு திமிரா பேசுவியா அப்படின்னு சில நேரங்களில் சில அதிகாரிகள் வருத்தப்படுவது உண்டு. அப்ப என்ன பண்ணாங்க, நேரா நீங்க வாங்க அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கோ கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவர் மேல வந்து கேஸ போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்றாங்கன்னு வச்சு, பிறகு கோர்ட்ல வந்து அந்த நபர் ப்ரூவ் பண்றாரு, I was having the valid license when I was arrested by the forest officer or police officer. At the time of I was shown the valid license to the officer, but they didn't care அப்படின்ட்டு ஒரு they didn't consider அப்படின்ட்டு ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் வந்து இவர் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு வச்சு, அப்ப அது இல்லீகல் அரெஸ்ட்ல வந்துடும். ஏனென்று சொன்னால், இவருக்கு சட்டப்படியாக காட்டில் விளையக்கூடிய அந்த வன விளை பொருட்கள், ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், காட்டில் விளையக்கூடிய அத்தனை பொருட்களையும் இவர் வாங்குவதற்கோ அல்லது வியாபாரம் செய்வதற்கோ முறையான லைசன்ஸ் வச்சிருந்திருப்பார். அல்லது காட்டில் இருக்கக்கூடிய மரங்களை, பட்டியல் மரங்கள் என்று சொல்லக்கூடிய பிளாக்வுட் கருங்காலி மரம், டீக்வுட் தேக்கு மரம், சாண்டல்வுட் சந்தன மரம், ரோஸ்வுட் ஈட்டி மரம், இந்த மரங்களை எல்லாமே பட்டியல் மரங்கள் என்று சொல்கிறார். இந்த பட்டியல் மரங்களை ஒரு லாரியில இருந்து இவருக்கு வெட்டி எடுத்து கொண்டு போகலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு போகலாம். அந்த மாதிரி மரங்களை வந்து வண்டியை மறிச்சு ஃபாரஸ்ட் ஆபீசரோ அல்லது போலீஸ் ஆபீசரோ கேள்வி கேட்கறாங்கன்னா, கரெக்டா லைசன்ஸ் இருக்குதுங்க, இந்த பர்மிட் இருக்குது, கரெக்டா நான் வெட்டிட்டு வந்திருக்கேன், பில் இருக்கு பாருங்க அப்படின்ட்டு காட்டணும். சில நேரங்களில் அது ஒருவேளை நியாயமாக காட்டியும் அதை போலீஸ் ஆபீசரோ அல்லது ஃபாரஸ்ட் ஆபீசரோ அவற்றை சரிவர கண்டுகொள்ளாமல் அந்த பொருட்களை சீஸ் பண்ணிட்டாங்க, கான்பிஸ்கேட் பண்ண போறாங்கன்னு வச்சுங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம கோர்ட்ல வந்து மனு போடலாம். சாரி, நான் வந்து லைசன்ஸ் வச்சுட்டு தான் இருந்தேன், இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து விசாரிக்கிறப்ப லைசன்ஸ் காட்டினா, ஆனா அவர் வந்து கவனிக்கவே இல்லை, அதை பத்தி என்னன்னே கண்டுக்கல, ஆனா என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாரு, இது இல்லீகல் அரெஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். ஒண்ணு. ரெண்டாவது, சார் இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இந்த பொருட்கள்லாம் நான் எடுத்துட்டு போறதுக்கு வச்சிருக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு எனக்கு லைசன்ஸ் இருக்குங்க, நான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன் டிஎஃப்ஓ கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் அல்லது கன்சர்வேட்டர் அல்லது ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர், 3 பேரும் ஒரே ஆள் தான், ஒரே நபர், ஒரே பதவிக்குள்ள ஒரு நபர் தான். இந்த பர்மிஷனை வச்சு நான் காட்டினேன், அடுத்த டைம் போலீஸ்ங்க. ஆனா வந்து செக்கிங் பண்ணேன், ஃபாரஸ்ட் ஆபீசரோ ஃபாரஸ்ட் ரேஞ்சரோ ஃபாரஸ்ட் கார்டோ அதையெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, என்னுடைய பொருள் எல்லாவற்றையும் சீஸ் பண்ணிட்டாங்க, சட்டத்துக்கு புறம்பா கைப்பற்றிட்டாங்க, எனவே அந்த பொருளெல்லாம் திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களை நீங்க எந்த டிஃபென்ஸ் எடுக்கிறீங்க அந்த டிஃபென்ஸ் நியாயமான டிஃபென்ஸா இருந்து நீதிமன்றம் இஃப் த கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், நீதிமன்றம் திருப்தி அடைந்தால்
உங்களிடமிருந்து சட்டத்துக்கு புறம்பாக கைப்பற்றப்பட்ட பொருட்களை, வன விலை பொருட்களை, ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது வேரா இருக்கலாம், பிசினா இருக்கலாம், அல்லது மரமா இருக்கலாம், கிளையா இருக்கலாம், இலையா இருக்கலாம், அல்லது பாலா இருக்கலாம், ரப்பர் பால். இல்ல காட்டுல இருக்கக்கூடிய மீனா இருக்கலாம், பழங்களா இருக்கலாம், காய்கறிகளா இருக்கலாம், வனத்தில் விளையக்கூடிய புற்களா இருக்கலாம். எதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து கைப்பற்றினா அது எல்லாமே உங்களுக்கு கோர்ட் திருப்பி தந்துருவாங்க. அது மட்டுமல்ல, இல்லீகல் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இல்லீகல் சீஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஃபாரஸ்ட் ஆபீசரா இருந்தாலும் சரி, அல்லது போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, அவருக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை. அது மட்டுமல்ல, 500 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும், அல்லது இரண்டும் விதிக்கப்படும். ஒரு இல்லீகல் அரெஸ்டோ, இல்லீகல் சீசரோ இருந்துச்சுன்னா, அதை யார் செய்தாங்க? போலீஸ் ஆபீசரா அல்லது ஃபாரஸ்ட் ஆபீசரோ? இந்த 2 ஆபீசருக்குள்ள யார் செய்திருந்தாலும் அது குற்றம். அண்டர் செக்ஷன் 52 ஆஃப் தி தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் 1882ல சொல்றாங்க, இந்த இல்லீகல் அரெஸ்ட் பண்ணா அவருக்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை, அல்லது 500 ரூபாய் வரை ஃபைன், அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இப்ப அண்டர் செக்ஷன் 52ல தெளிவா சொல்றாங்க, இல்லீகல் அரெஸ்ட் இருந்தாலும், இல்லீகல் சீசர் இருந்தாலும், அதை செய்த அரசு ஊழியர்களாகிய ஃபாரஸ்ட் ஆபீசர் அல்லது போலீஸ் ஆபீசர், இவர்களுக்கான சிறை தண்டனை பற்றி சொல்கிறாங்க. 6 months only the imprisonment which may extend to 6 months up to 6 months. ஃபைனை பொறுத்தவரை 500 rupees only fine வந்து will be imposed, அல்லது both, இரண்டுமே சேர்த்து விதிக்கப்படும். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் சரி, அல்லது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் சரி, ஒரு ரூபா ஃபைன் கட்டினா கூட சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை அது பனிஷ்மெண்ட் தான். அந்த போலீஸ் ஆபீசருக்கு மீண்டும் பணி வழங்கவே மாட்டாங்க. ஏன்னா நாங்க ஒரு 13 போலீஸ் ஆபீசருக்கு ஆஜரானோம். ப்ராகிபிஷன் கேஸ்ல தான் போடுறாங்க. 41 கேபிட்டலே விஷ சாராயம், அதை குடிச்சு நிறைய பேருக்கு, ஒரு சிலவங்க இறந்து போயிட்டாங்க, ஒரு சிலவங்க கண் பார்வை இழந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ். அந்த கேஸ்ல போலீஸ் ஆபீசர் மேல கேஸ் போட்டு ஜட்ஜி கிட்ட வருதுங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. நாங்க எல்லாருமே வக்கீல் சங்கம் அனைத்தும் நாங்க போனோம். ஏன்னா 13 போலீஸ் ஆபீசர், அவங்க குடும்பம் எல்லாம் நினைச்சு பாருங்க. வேலை போயிடுச்சுன்னா யாருமே சமுதாயத்துல நமக்கு ஒரு வேலை இருந்து 10 ரூபாய் வருமானம் இருந்தா தான் மதிப்பாங்க. 10 ரூபாய் சம்பாதிக்கலாம் நம்மள யாரும் இந்த சமுதாயம் திரும்பி பார்க்காது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஜட்ஜ் ஐயா விசாரிச்சாங்க. விசாரிச்சு கடைசியா, சரிங்க உங்களுக்கு தண்டனை தரமாட்டோம், ஆனா ஆளுக்கு 1000 ரூபாய் ஃபைன் போடுறேன்னு சொல்லிட்டாரு. 5000 ரூபாய் சொன்னாரு, அப்புறம் 1000 ரூபாய் சொன்னாரு. அப்புறம் அதுக்குள்ளே வந்து அந்த அட்வொகேட், வக்கீல் சங்கத்துல இருக்க எல்லா வக்கீலும் வாங்க, இந்த மாதிரி 13 போலீஸ் ஆபீசர் மேல கேஸ், ஐயா வந்து ஃபைன் போடுறேன்னு சொல்றாரு, நீங்க எல்லாம் வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லா வழக்கறிஞர்களும் போனோம். போயிட்டு பேசுறப்ப 500 ரூபாவது நான் ஃபைன் போட்டு தான் தீருவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நாங்க ரொம்ப ரெக்யூஸ்ட் பண்ணி பேசணும். ஐயா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பத்தி உங்களுக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க ஃபைன் போட்டீங்கன்னா வேலையே போயிடுங்க அப்படின்னு சொன்னார். சரி 100 ரூபாய் போடுறாங்க. ஐயா அதுவும் முடியாதுங்க. 50 ரூபாய் அதுவும் முடியாது. அப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னு கேட்டார். ஐயா டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் 1 ரூபாய் ஃபைன் போட்டா கூட உங்களுக்கு வேலை தர மாட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்ன பிறகு அந்த நீதிபதி, அந்த நீதித்துறை நடுவர் ஐயா பெரிய மனசு பண்ணி அந்த கேஸ்ல இருந்து எல்லாரையும் அப்படியே விடுதலை பண்ணார். ஆனா அந்த அளவுக்கு பாவம் அந்த போலீஸ் ஆபீசர்லாம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டாங்க. யாரோ ஒருத்தன் கள்ளச்சாராயம் விக்க, அதை வாங்கி பொதுமக்கள் குடிச்சதுனால இறந்து போயிட்டாங்க. நிறைய பேருக்கு பார்வை இல்லாம போயிடுச்சு. போலீஸ் ஆபீசர் மேல சார்ஜ். ஆனா அந்த ஆள் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டான். அந்த ஓனர், அவன் பேரு மொட்டக்காலை, இறந்துட்டான். அதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சம்பவம் நடந்துச்சு. பியூட்டிஃபுல் கிடையாது, அது ஒரு சேட் நியூஸ். என்னன்னா, அந்த விஷசாராயம் குடிச்சதுல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, உயிர் பழிச்சிட்டார். உயிர் பழிச்சுட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க. இவர் ஜிஹெச் விட்டு வெளியில வந்து பஸ் ஏத்திட்டு எல்லாருக்கும் இவர் டீ வாங்கி கொடுத்தாரு.
டீ வாங்கி கொடுத்துட்டு இவரும் ஒரு டீ குடிச்சிட்டு நேரா பெட்டுக்கு போனாரு. அடுத்த 3 நிமிஷத்துல இறந்து போயிட்டாரு. டாக்டர்ஸ்க்கு எல்லாம் பெரிய அதிர்ச்சி. என்ன இப்படி நல்லா தானே உயிர காப்பாத்திட்டோமே! அந்த ஆள்கள் எல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோமே நாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு எப்படி இறந்தாருன்ட்டு பெரிய அதிர்ச்சி. பிறகு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தான் தெரிஞ்சது. அந்த மனுஷன் குடிச்ச ஒரே ஒரு டீ அவர சாவடிச்சிருச்சு. அந்த டீல இருக்கக்கூடிய டீ தூள்ல என்ன இருக்கு? குளோரோபில் திசு இருக்கு. காஃபில வந்து கஃபீன் என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அந்த டீ இலைகள் வந்து பச்சையா இருப்பதற்கு காரணம் அந்த குளோரோபில் என்ற ஒரு திசு. அந்த டீ டிகாக்ஷன் உள்ள போன பிறகு அரெஸ்ட் ஆன அந்த ஆல்கஹால வந்து வேகமா ஆக்ஸிலேட் பண்ணி அந்த நபர வந்து நொடி பொழுதுல சாக அடிச்சிருச்சு. அதனால டீன்னு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஒரு டீ தான் ஒரு மனுஷனுடைய உயிரே போறதுக்கு காரணமாயிடுச்சு. டாக்டர்கள் பெரும்பாடுபட்டு ஒரு மனுஷனுடைய உயிரை தடுத்து நிறுத்தி காப்பாத்திட்டாங்க. ஆனா பிறகு இந்த மனுஷன் குடிச்ச ஒரு டீயால அவர் உயிரே போயிடுச்சு. ஓகே. அண்டர் செக்ஷன் 52. இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரை ₹1 ஃபைன் போட்டாலும் சரி, அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க வேலைக்கு. ரீஇன்ஸ்டேட் பண்ணவே மாட்டாங்க. மறு பணி அமர்த்தல் என்பதே கிடையாது அங்க. ரீஇன்ஸ்டேட்டே பண்ண மாட்டாங்க. அதே போல தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அதனால தான் செக்ஷன் 52 பொறுத்தவரை இல்லீகல் அரெஸ்ட் பண்ணீங்களா 6 மாசம் ஜெயில் தண்டனை, ₹500 ஃபைன் அல்லது 2 சேர்த்து. இல்லீகல் சீசர் பண்றீங்களா? பொருளை எடுத்துட்டு வரான்னு சொன்னா, அது இல்லீகலா நீங்க வந்து சீஸ் பண்ணி எப்படி வைக்கிறீங்க? அவன் தான் முறையா லைசென்ஸ் வச்சிருக்கான் இல்லீங்களா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா, இல்லீகல் சீஸ் பண்ணிட்டீங்கன்னா, முறையற்ற வகையில் சட்டத்துக்கு புறம்பாக கைப்பற்றி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, 6 மாதம் சிறை தண்டனை அல்லது ₹500 ஃபைன் அல்லது 2ம் சேர்த்து விதிக்கப்படும். இதான் அண்டர் செக்ஷன் 52. அதனால தான் ரொம்ப கவனமா இருப்பாங்க. போலீஸ் ஆபீசரும் சரி, ஃபாரஸ்ட் ஆபீசரும் சரி. ஒரு சீஸ் பண்றாங்கன்னா, ஒரு அரெஸ்ட் பண்றாங்கன்னா, இல்லீகல் அரெஸ்ட் இருக்குதா? இல்லீகல் சீஸ் இருக்குதா? அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமா செயல்படுவாங்க. ஓகே. அண்டர் செக்ஷன் 53. இந்த குற்றம் நடைபெறுகிறதை தடுப்பதற்கான அதிகாரம் என்ன? இது நமக்கு ஒரு பழமொழியா இருக்கு. ப்ரோவெர்ப். அந்த ப்ரோவெர்ப்ல அந்த பழமொழியில பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் என்று சொல்கிறார்கள். வருமுன் காப்பதே நலம். அதேபோல இது போன்ற குற்றங்கள் நடைபெறுவதை தடுப்பதற்கான அதிகாரம் அண்டர் செக்ஷன் 53. இந்த வன அதிகாரியோ அல்லது காவல் அதிகாரியோ ஒவ்வொருவரும் இந்த வன குற்றம் நடைபெறாமல் தடுக்க வேண்டும். அப்படி தடுக்கின்ற வகையில் அவங்க தலையீடு பண்ணலாம். ஒரு பிரச்சனையில இன்டர்ஃபியர் ஆகலாம். இன்டர்ஃபியர் ஆகி நீங்க வந்து இந்த ஃபாரஸ்ட்க்கு எந்த அஃபென்ஸ் பண்ணக்கூடாது. ஃபாரஸ்ட்க்கு எதிர்ப்பா அப்படி சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசரோ அல்லது ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரோ இந்த குற்றம் வன குற்றம் நடைபெறாமல் இருப்பதற்கு தடுக்கலாம். முன்னெச்சரிக்கையாக தடுக்கக்கூடிய அதிகாரம் அண்டர் செக்ஷன் 53. அண்டர் செக்ஷன் 54. பிற சட்ட செயல்பாடுகள் தடுக்கப்படாத தன்மை என்ன? ஒரு செயலை செய்வதோ அல்லது செய்யாமல் விடுவதோ எதுவும் வனக்குற்றமாக அமையும் போது அந்த செயல் அல்லது அதை செய்யாமல் விடுவதானது அப்படி விட்டுட்டாங்கன்னா, ஒண்ணு செய்யணும் இல்ல செய்யாம விட்டுட்டாங்கன்னா, அதை யார் செய்யறாங்களோ அந்த மனிதர் எவரையும் மற்ற சட்டங்களின் கீழ் குற்ற விசாரணை நடவடிக்கைக்கு அவரை வந்து உட்படுத்தலாம். அல்லது அந்த சட்டத்தின் கீழ் என்னென்ன விதிகள் இருக்கோ அந்த விதிகளின் கீழ் அவருக்கு என்னென்ன தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த தண்டனைகள் எல்லாம் கொடுக்கலாம். இந்த ஆக்ட்னு கிடையாது, வேற அதர் ஆக்ட்ல. அல்லது அபராதம் இருந்துச்சுன்னா அந்த அபராதத்தையும் விதிக்கலாம். அபராதம் என்றாலும் தண்டம் என்றாலும் ஒண்ணுதான். ஃபைன். அண்டர் செக்ஷன் 54. இதுல முக்கியமான செக்ஷன் 51 அரெஸ்ட். வாரண்டே இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம். பேரை கேட்கிற பேரை சொல்லல, அப்ப அரெஸ்ட் பண்ணுங்க. அட்ரஸ் கேட்கிற அட்ரஸ் சொல்லல, அரெஸ்ட் பண்ணுங்க. அது ரெண்டிங் சொல்லிட்டு ஒரு பொய்யான அட்ரஸ் கொடுத்திருக்காரு, அப்ப அரெஸ்ட் பண்ணலாம். அப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு 24 மணி நேரத்துல நியரஸ்ட் கோர்ட்ல போலீஸ் பண்ணுங்க. இது அண்டர் செக்ஷன் 51. அண்டர் செக்ஷன் 52. இல்லீகல் அரெஸ்டோ இல்லீகல் சீசர் இருந்துச்சுன்னா அதை செய்த ஃபாரஸ்ட் ஆபீசரோ அல்லது போலீஸ் ஆபீசரோ அவர்களுக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது ₹500 ஃபைன் அல்லது 2ம் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 53 படி ஒரு வனக்குற்றம் நடைபெறும் முன்பாக அந்த வனக்குற்றத்தை தடுக்க வேண்டும். அதற்கான அதிகாரம். அண்டர் செக்ஷன் 54. இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட்ல இல்லைன்னா மற்ற ஆக்ட்ல அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் அந்த ஆக்ட் படி அவருக்கு சிறை தண்டனை கொடுத்துக்கலாம், அபராதம்னா அபராதம் விதிக்கலாம். ஆகவே அண்டர் செக்ஷன் 51 முக்கியம். அதே போல அண்டர் செக்ஷன் 52 முக்கியம். இப்ப நாம் we are entering into under section 55.
இந்த 55 பொறுத்தவரை இதுல ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க. சட்டப்பிரிவு 50ம் 52 கீழ் விவரிக்கப்பட்ட குற்றம் ஒன்றை தவிர தெளிவாக சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 50 அண்டர் செக்ஷன் 50ல என்ன சொல்றாங்க? போலியான குறியீடு உருவாக்குதல். அது மட்டும் கிடையாது. அந்த குறியீடுகளை அழித்தல். அது மட்டும் கிடையாது. இதற்கான தண்டனை என்ன? என ஒரு போலியான குறியீடு உருவாக்குவாங்க. இந்த போலியான குறியீடு எதற்காக உருவாக்குறார்கள் என்று சொல்லி பார்த்தால், இது வந்து கவர்மெண்ட் மரண இவரே போட்டு வர்றாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு எல்லாருமே சட்டம் படிச்சு பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட் தான் தன்னுடைய டூ வீலர்லயோ அல்லது வந்து கார்லயோ வக்கீல் சிம்பல் ஓட்டிட்டு வராங்க. ஆனா ஒரு சிலங்க வேணும்னே வக்கீல் சிம்பலை ஓட்டிட்டு வராங்க. ஏன்னா பாதுகாக்க வேண்டும். போலியே தானே. இந்த போலியான குறியீடு உருவாக்குவாங்க. பெரிய பெரிய டிம்பர் மரம், பெரிய பெரிய மரத்தை வெட்டி எடுத்துட்டு வருவாங்க. இவங்களே குறியீடு போட்டுக்குவாங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர் போட்ட குறியீடு மாதிரி இவங்களே போட்டுக்குவாங்க. அதே போல ஃபாரஸ்ட் ஆபீசர் போட்ட குறியீடை அழிச்சிட்டு இவங்க திருடிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வேலையும் நடக்கும். பெரிய பெரிய மரம் இருக்கும், ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான மரமா இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான மரம்னு சொல்லிட்டு இவங்க குறியீடு போட்டிருப்பாங்க, மார்க் பண்ணிருப்பாங்க. அந்த மார்க்கை இவர் அழிச்சிட்டு இவர் எடுத்துட்டு வருவார். அண்டர் செக்ஷன் 15 படி ஒரு போலியான குறியீடு போட்டு ஒரு டிம்பர் மரத்தை எடுத்துட்டு வருவாங்க, இல்ல ஃபாரஸ்ட் பொருளை எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு வராங்கன்னு சொன்னா அது குற்றம். அதே போல ஏற்கனவே வந்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான மரம்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு போடுவாங்க, மார்க் பண்ணிருப்பாங்க. நம்மால அதை போயிட்டு திருடிட்டு வந்துருவார். திருடிட்டு வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் போட்ட மார்க்கெல்லாம் அழிச்சிடுவார். அப்படி பண்ணாலும் குற்றம். இதுக்கு எளிமையான எடுத்துக்காட்டு நம்ம பார்க் பண்றோம், ஒரு டூ வீலரோ அல்லது ஃபோர் வீலரோ பார்க் பண்ண பிறகு நம்ம வண்டி காணாம போயிடுச்சு. அப்படி காணாம போய்விட்டதுபடி அதான் திருடு போய்விட்டது. அப்படி அவ்வாறு திருடு போனதன் காரணமாக அந்த வாகனத்தை யார் திருடினார்களோ அந்த நபர்கள் இதுக்குன்னு தனியா ஒரு கேங்கர் அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்ம வாகனத்தை வந்து பார்ட்டா பிரிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம டூ வீலரோ அல்லது காரோ அதனுடைய என்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் அழிச்சிட்டு இவங்க அரக்கு வச்சு இவங்க ஒரு என்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் வைப்பாங்க. இது எதுக்காகனா போலியா செய்தல். அதே போலதான் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இருக்கு பாருங்க, வனப்பொருளையும் இவங்க எடுத்துட்டு போயிட்டு போலியான குறியீடு போட்டு எடுத்துட்டு வருவாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 50ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த அண்டர் செக்ஷன் 50ல சொல்லப்பட்ட விஷயங்களையும் அண்டர் செக்ஷன் 52 இருக்கு பாருங்க, இல்லீகல் அரெஸ்ட், இல்லீகல் சீசர். இந்த சட்டப்பிரிவு 50, சட்டப்பிரிவு 52 இதன் கீழ் விவரிக்கப்பட்ட குற்றங்களை தவிர மற்ற குற்றங்களை சமரசமாக தீர்த்து கொள்ளலாம். மற்ற குற்றங்கள் எல்லாம் காம்பவுண்ட். அண்டர் செக்ஷன் 320 சிஆர்பிசின் படி நாம் சமரசமாக தீர்த்து கொள்ளலாம். மிக முக்கியமான ஒரு செக்ஷன் அண்டர் செக்ஷன் 51 அரெஸ்ட், வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம். 52 அப்படி அரெஸ்ட் பண்றீங்கன்னா அது இல்லீகல் அரெஸ்டா இருந்து அல்லது இல்லீகல் சீசரா இருக்கும் பட்சத்தில் போலீஸ் ஆபீசரா இருந்தா போலீஸ் ஆபீசர், ஃபாரஸ்ட் ஆபீசரா இருந்தா ஃபாரஸ்ட் ஆபீசர், அவங்களுக்கு 6 மாசம் வரை சிறை தண்டனை அல்லது 500 ரூபாய் வரலையும் ஃபைன் போடப்படும் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். இந்த 51, 52 பார்த்துங்க. அதற்கு அடுத்தது அண்டர் செக்ஷன் 55. இதுல தான் நீங்க காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போடுங்க. அண்டர் செக்ஷன் 55 ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஆக்ட் 1882ல இந்த அஃபென்ஸ் வந்து காம்பவுண்டபிள், நாங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெட்டிஷன் பிரிவு சட்டப்பிரிவு 55 கீழே தான் நீங்க கோர்ட்ல பெட்டிஷன் நீங்க ஃபைல் பண்ண முடியும். அத காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் சொல்லலாம். ஏன்னா காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் இது. அந்த காம்பவுண்டபிளுக்கு 2 விஷயங்கள் விதிவிலக்கா சொல்லியிருக்காங்க. ஒன்னு அண்டர் செக்ஷன் 50 போலி குறியீடு அல்லது போலி குறியீடு அழித்தல். போலி குறியீடு இவங்க ஏற்படுத்தினாலும் குற்றம். ஏற்கனவே ஃபாரஸ்ட் ஆபீசர் குறியீடு பண்ணிருப்பாங்க, மார்க் பண்ணிருப்பாங்க, அதை அழிச்சாலும் குற்றம். அதான் அண்டர் செக்ஷன் 50ல சொல்றாங்க. ஃபாரஸ்ட் பொருள்னா ஃபாரஸ்ட் ஆபீசர் அதுக்குன்னு மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. சிகப்பு பெயிண்டாலோ அல்லது கருப்பு பெயிண்டாலோ எழுதி வச்சிருப்பாங்க, இல்ல பச்சை கலர் பெயிண்டாலோ அந்த மரத்தின் மீது எழுதுவாங்க அல்லது அந்த பொருள் மீது எழுதி வச்சிருப்பாங்க. அதை அழிச்சிட்டீங்கன்னா குற்றம். அல்லது நீங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் போடுற மாதிரி போலி குறியீடு போட்டு நீங்க சேல் பண்ண போறீங்கன்னா அதுவும் குற்றம். இதான் செக்ஷன் 50. செக்ஷன் 52 வந்து இல்லீகல் அரெஸ்ட், இல்லீகல் சீசர் இருந்தா அதுவும் குற்றம். இந்த 2 விஷயங்களை தவிர மற்ற எல்லா அஃபென்ஸும் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து குற்றங்களையும் சமரசமாக தீர்த்து கொள்ளலாம். எப்படி சார் சமரசமா தீர்த்து கொள்ளலாம்? அந்த காட்டிற்கு டேமேஜ் ஏதாவது ஏற்பட்டிருந்தால்
நீங்க டேமேஜஸ் வந்து பே பண்ணணும். டேமேஜ் என்றால் இழப்பு. டேமேஜஸ் அது கூட எஸ் சேர்க்கணும். டேமேஜஸ் என்று சொன்னால் அந்த இழப்பிற்கு ஏற்படுத்தப்பட்ட இழப்பிற்கு ஈடு செய்வது. அதான் டேமேஜஸ். டேமேஜஸ் மீன்ஸ் டு காம்பன்சேட் த லாஸ். ஒரு இழப்புக்கு ஈடுகட்ட வேண்டும். டேமேஜ் என்றால் இழப்பு. டேமேஜஸ் என்று சொன்னால் இழப்பீடு என்று அர்த்தம். அது ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. இழப்பீடு. டு காம்பன்சேட் லாஸ் என்று அர்த்தம். இந்த கேள்வியை இன்டர்வியூல கேட்டிருக்காங்க சார். அடுத்தது அண்டர் செக்ஷன் 55ல முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். அந்த விஷயங்கள் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ஃபாரஸ்ட் அஃபென்ஸ் இருந்தா அந்த அஃபென்ஸ் எல்லாம் நம்ம காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அந்த நஷ்டஈட்டு தொகையை நம்ம செலுத்த வேண்டும். அதே போல சந்தன மரம் சம்பந்தமா ஏதாவது குற்றம் ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சந்தன மரத்தினுடைய எடையானது 100 கிலோகிராம், அதாவது 100 கிலோவுக்கு அதிகமா இருந்தா, மற்றும் ஷெட்யூல் டிம்பர் இருக்கு பாருங்க, ஷெட்யூல்ல சொல்லப்பட்டிருக்க மரங்கள் பிஆர்எஸ்டி என்று சொல்லக்கூடிய பிளாக்வுட், ரோஸ்வுட், சாண்டல்வுட், டீக்வுட், அது சம்பந்தமான குற்றம் நிகழ்ந்திருந்தால் அதனுடைய மதிப்பானது 10,000 ரூபாய்க்கு மேற்பட்டிருக்குமே ஆனால் அந்த குற்றங்களுக்கு இதனுடைய சப்செக்ஷன் 1 and 2 வந்து பொருந்தாது. அண்டர் செக்ஷன் 55ல 2 சப்செக்ஷன் இருக்கு. அதை நாம தெளிவாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 55 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, சட்டப்பிரிவு 50 மற்றும் 52 கீழ் விவரிக்கப்பட்டிருக்கின்ற குற்றங்கள் இதையெல்லாம் தவிர மற்ற அனைத்து குற்றங்களும் ஒரு மனுஷனால் செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் அல்லது நியாயமாக சந்தேகம் கொள்ளும்படி அந்த மனிதரிடமிருந்து அந்த குற்றத்துக்கு நஷ்டஈடாக ஒரு தொகை வந்து சிறப்பு அதிகாரம் பெற்ற ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் அதை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்பெஷலி எம்பவர்டு, சிறப்பு அதிகாரம் பெற்ற ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர். செக்ஷன் 50, 52 தவிர்த்து மற்ற அஃபென்ஸ் நடந்துருச்சுன்னா ஃபாரஸ்ட் ஆபீசர் அதுக்கான நஷ்டஈடை வாங்கிக்கலாம். அது மட்டுமல்ல, கைப்பற்றப்பட்ட அந்த பொருள் பறிமுதலாக்கக்கூடிய, ஐ மீன் ஃபர்ஃபீச்சர் பண்றாங்க, கான்ஃபிஸ்கேட், அது மாதிரி சொத்தா இருக்கும் பட்சத்துல அந்த சொத்து எந்த அதிகாரியால் மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த மதிப்பீட்டு தொகைன்னு வந்து செலுத்தப்படும் போது அந்த சொத்தினை விடுவிக்கலாம். செக்ஷன் 55 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 50 52 படி 50 என்ன சொல்றாங்க, இவரே வந்து போலி மார்க் போட்டாரு, போலியான குறியீடு ஏற்படுத்துறாருன்னா குற்றம். அல்லது ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல இருந்து முறையான குறியீடு போட்டிருப்பாங்க, அதை அழிச்சிட்டு இவர் எடுத்துட்டு வராருன்னு சொன்னா அது குற்றம்னு சொல்றாங்க. அதான் அண்டர் செக்ஷன் 50. 52 என்ன சொல்றாங்க, இல்லீகல் அரெஸ்ட் இருந்தாலும் இல்லீகல் சீசர் இருந்தாலும் குற்றம்னு சொல்றாங்க. இந்த 2 விஷயங்களை தவிர்த்து ஒரு நபரால் வனத்திற்கு எதிராக ஏதேனும் குற்றம் செய்யப்பட்டிருந்தால் அந்த குற்றத்திற்கு ஈடாக நஷ்டஈடு செலுத்துறார். அந்த நஷ்டஈடு யாருக்கிட்ட செலுத்தணும்னா இதுக்காக சிறப்பு அதிகாரம் பெற்ற ஃபாரஸ்ட் ஆபீசர். அவர்கிட்ட செலுத்தப்படும் பட்சத்தில் அவரை வந்து என்ன பண்ணலாம், விடுவிச்சிடலாம். 2வது விஷயம், அது மட்டுமல்ல, ஒருவேளை ஃபாரஸ்ட் ஆபீசரோ அல்லது போலீஸ் ஆபீசரோ அந்த பொருள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து கைப்பற்றிருக்காங்கன்னா அந்த கைப்பற்றப்பட்ட பொருளையும் திரும்ப ஒப்படைச்சணும். ஏன்னா அவர் தான் வந்து நஷ்டஈடு கட்டிட்டாரு இல்லைங்களா, பெனால்டி கட்டிட்டாரு. அப்ப அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட பொருளை எல்லாத்தையும் ஒப்படைச்சணும். இதான் அண்டர் செக்ஷன் 55 சப்செக்ஷன் 1. அண்டர் செக்ஷன் 55 சப்செக்ஷன் 2. இப்ப இந்த விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களா அந்த நஷ்டஈடு தொகையை பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மதிப்பீடு வேல்யூஷன் போடுவாங்க. அந்த வேல்யூஷன் போட்டு இதுக்கான தொகை தான் நீங்க வந்து அந்த மதிப்பீட்டு தொகை என்னவோ அதை கட்டணும், அல்லது 2 மடங்கு 2 தொகை சேர்த்து கட்டுவாங்க. நஷ்டஈட்டு தொகை கட்டணும், மதிப்பீட்டு தொகை கட்டணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த வனக்குற்றம் சுமத்தப்பட்ட அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய்தே வேணும். இவர்தான் பணம் கட்டிட்டாரு, அப்ப அதுக்கு மேல அங்க ஒன்றும் வேலையே கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து he can be released automatically if he has paid the compensation. இதுல அண்டர் செக்ஷன் 55 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, 100 கிலோவுக்கு மேல சந்தன மரம் இருந்தால் அல்லது பட்டியலில் சொல்லப்பட்ட மரங்கள் அதனுடைய மதிப்பு 10,000 ரூபாய்க்கு மேற்பட்டு இருக்குமே ஆனால் அவங்களுக்கு இந்த சட்டப்பிரிவு 55 பொருந்தாது. அப்ப சாண்டல்வுட்டா இருந்தா 100 கிலோவுக்கு மேல இருந்தா அது காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் கிடையாது, காம்ப்ரமைஸ் கொஸ்டின் போட முடியாது. அதே போல ஷெட்யூல்ல சொல்லப்பட்ட மரங்களை வெட்டி
அல்லது ஷெட்யூல்ல சொல்லப்பட்ட பொருட்களை இவர் கடத்திட்டு போறான்னு சொன்னா அதனுடைய மதிப்பு 10,000 ரூபாய்க்கு மேற்பட்டு இருக்கும் பட்சத்தில் இந்த காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் will not be applicable, பொருந்தாது. நல்லா தெரிஞ்சுங்க. அண்டர் செக்ஷன் 55 சப்செக்ஷன் 3ல தெளிவா சொல்லியிருக்காங்க. சந்தன மரமா இருக்கும் பட்சத்துல 100 கிலோவுக்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போட முடியாது. ஐ மீன் நஷ்டஈடு கட்டிட்டேன் அதனால காம்ப்ரமைஸ் ஆயிடலாம்னு சொல்லி கேட்க முடியாது. அதே போல இந்த பட்டியல் மரங்கள் இருக்கு பாருங்க, பிளாக் வுட், டீக் வுட், சாண்டல் வுட், இந்த பட்டியல் மரங்களை நீங்க அதை வெட்டி எடுத்துட்டு வரீங்க. அப்ப போலீஸ் உங்க மேல கேஸ் போடுறாங்க அல்லது ஃபாரஸ்ட் ஆபீசர் உங்க பேர்ல கேஸ் போடுறாங்க. அப்ப வெட்டப்பட்ட மரங்களுடைய மதிப்பீடை பார்ப்பாங்க. மதிப்பீடு 10,000 ரூபாய்க்கு மேற்பட்டு இருந்துச்சுன்னா செக்ஷன் 55 உங்களுக்கு உதவி செய்யாது. நீங்க காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போட முடியாது. அந்த அஃபென்ஸ் வந்து காம்பவுண்டபிள் ஆகாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 55 சப்செக்ஷன் 3. அண்டர் செக்ஷன் 55 சப்செக்ஷன் 3 அதுல கிளாஸ் ஏல என்ன சொன்னாங்கன்னா 100 கிலோவுக்கு மேல சந்தன மரம் வச்சிருந்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் பொருந்தாது. அண்டர் செக்ஷன் 55 சப்செக்ஷன் 3 கிளாஸ் B ல என்ன சொல்றாங்க, நீங்க பட்டியல சொல்லப்பட்ட மரங்களை வெட்டுறீங்க, அந்த மரங்கள் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்பீடு இருக்கும் பட்சத்தில் நீங்க காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போடுறீங்க செக்ஷன் 55லனா அது செல்லாது, பொருந்தாது. இப்போ 2 கேஸ் லாஸ் பார்த்துடலாங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட்ல 55 படி ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒரு ஃபாரஸ்ட் அஃபென்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நஷ்டஈடு வந்து வசூல் பண்றாரு. அது மட்டுமல்ல அந்த வனக்குற்றத்திற்கு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் அது மதிப்பு தொகையும் வசூல் செய்ய முடியும். ஒரு 2 விஷயம் சொல்றாங்க இந்த கேஸ்ல. அண்டர் செக்ஷன் 55 படி ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் ஃபாரஸ்ட் அஃபென்ஸ் சம்பந்தமா நஷ்டஈடு வசூல் செய்வதோடு மட்டுமின்றி ஃபாரஸ்ட் அஃபென்ஸுக்கு அதற்கு உட்பட்ட பொருட்கள் அதனுடைய மதிப்பு தொகையையும் வசூல் செய்ய முடியும். ஒரே நேரத்தில் 2 வேலை செய்யலாம். நஷ்டஈடும் பண்ணலாம், அந்த பொருளுக்கான மதிப்பு என்னவோ அதையும் செய்யலாம். எடுத்துக்காட்டு, ஒரு காட்டுல போயிட்டு அனுமதி இல்லாம ஒரு மரத்தை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டீங்க. மரத்தை வெட்டனத்துக்கு நஷ்டஈடு கொடுத்தணும், ஏன்னா காட்டுக்கு சேதத்தை ஏற்படுத்திட்டோம். 2வது அந்த மரத்தினுடைய மதிப்பீடை பார்ப்பாங்க. அந்த மதிப்பீட்டு தொகையையும் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லலாம். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 3 டபுள் ஜியோ பார்ட்டி எல்லாம் வரும் இல்லைங்களா? அண்டர் ஆர்டிகல் 20ல தான் அதை சொல்றாங்க. சப் ஆர்டிகல் 1, சப் ஆர்டிகல் 2 and 3. சப் ஆர்டிகல் 2 and 3 ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 20, அதுல உட்ஷரத்து 2, உட்ஷரத்து 3 மிக முக்கியமானது. இது டபுள் ஜியோ பார்ட்டியா வராதுங்களா? ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரையும் வராது சார். அந்த ஆர்டிகல் 20 வந்து இங்க அப்ளிகபிள் ஆகாது. அது எப்படிங்க? ஒரு குற்றத்துக்கு ஒரு தீர்வு தானே. இங்க என்ன நஷ்டஈடும் வசூல் பண்ணிடுறாரு. அதுமல்ல, அதோடு மட்டுமின்றி வனக்குற்றத்திற்குட்பட்ட பொருட்களினுடைய மதிப்பு தொகையையும் வசூல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கே. இது எந்த விதத்துல நியாயம்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா இது சட்டப்படி சரியானதுதான். இதற்கு எளிமையான எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, நீங்க தேசிய நெடுஞ்சாலையில் செல்லுகின்ற பொழுது ஒரு வாகனத்தை வாங்குறீங்க, ஒரு 4 வீலர் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறப்ப ரோட் டாக்ஸ் போட்டுறாங்க. அதன் பிறகு அந்த காரை நீங்க NHல பயன்படுத்துறப்ப டோல் பிளாசாவில ஒரு வரி வசூல் பண்றாங்க, சுங்க வரி. அப்ப ஒரு கேள்வி கேட்க முடியும். அது என்னங்க, ஏன் சார் நாங்க தான் கார் வாங்குறப்ப ரோட் டாக்ஸ் கட்டிட்டோம், இப்ப நாங்க NHல வந்து நாங்க பயணம் செய்யறப்ப டோல் பூத்லயும் வந்து என்கிட்ட வசூல் பண்றீங்களா? அது எப்படி ஒரு காருக்கு 2 வரியாங்க நாங்க ரோட் டாக்ஸ் அங்க கட்ட முடியும்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. இது சம்பந்தமான வழக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. இந்த டோல் பிளாசாவில கட்டுறது அந்த ரோடை பராமரிப்பு தொகைக்காகத்தான். ஏன்னா PC ஆக்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த PC ஆக்ட் பாத்தீங்கன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். அந்த கரப்ஷன் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஈபில ஒரு போஸ்ட் நடுறாரு. அப்ப அந்த போஸ்ட்மேன் என்ன பண்றாரு, அந்த என்ன சொல்லுவாங்க அவங்கள, போர்மேன் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒயர்மேன் கிட்ட சொல்றாரு, இந்த ஈபி போஸ்டை கொண்டு போயிட்டு அவர் வீட்டுக்கிட்ட நட்டுருங்க, ஆனா போக்குவரத்து செலவு இதர செலவெல்லாம் அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கிட்ட நீங்க வசூல் பண்ணி வாங்கிக்கங்க, பணம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை ஃபாலோ பண்ணி அந்த ஈபி போஸ்ட்டை கொண்டு வந்து வீட்டுக்கிட்ட வந்து நட்டு கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பிறகு அந்த வீட்டுடைய உரிமையாளர்கிட்ட
பணம் கேட்கிறாரு, பணம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. உடனே என்ன பண்றாங்க, இது சம்பந்தமா விஜிலன்ஸ் போலீஸ் கேஸ் போடுறாங்க. கரப்ஷன் ஆக்ட் படி கேஸ் போட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் போகுது. மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை விசாரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து லஞ்சம் என்ற வரையறைக்குள் வராது. ஏனென்று சொன்னால், அந்த போஸ்டை கொண்டு வந்து நடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு போக்குவரத்து செலவு, பராமரிப்பு செலவுக்கு தான் தவிர அது லஞ்சம் கிடையாதுன்னு சொல்லி அக்யூட்டல் பண்ணிருக்காங்க. அதை போலதான் நேஷனல் ஹைவேஸ்ல நீங்க கார் ஓட்டுறீங்கன்னு சொன்னா, டோல் பிளாசால கொடுக்குற பணம் கட்டுறீங்க பாருங்க. ஒரு காருக்கு 80 ரூபாய், 100 ரூபாய், 120 ரூபாய். அந்த பணம் எல்லாம் அந்த சாலையை செப்பனீடு செய்வதற்கு, மேம்படுத்துவதற்காகத்தான் தவிர அது ரோட் டாக்ஸ் கிடையாது. ஏன்னா ரோட் டாக்ஸ் நீங்க கார் எடுக்கிறப்ப ரோட் டாக்ஸ் கட்டுறீங்க. அப்ப அந்த இடத்துலயும் 2 விதமான தண்டனைகள் வருகிறது. இந்த இடத்துல 2 விதமான தண்டனைகள் வருகிறது. ஃபாரஸ்ட் அஃபென்ஸ்ல 2 விதமான தண்டனைகள் வருகிறது. இதை அதை போலவே தான் பொருள் கொள்ள வேண்டும். இதை சொன்ன வழக்கு 1992 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 491. 1992 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 491. ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் அண்டர் செக்ஷன் 55 படி ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா அந்த வனத்துக்கு ஏற்பட்ட நஷ்டஈட்டுக்கு, டேமேஜுக்கு நஷ்டஈடு வாங்கிக்கலாம். அது மட்டுமல்ல, அந்த வனக்குற்றத்திற்கு உட்பட்ட பொருளினுடைய மதிப்பு தொகையையும் வசூல் செய்ய முடியும். 1992 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 491. சரி, ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு. அந்த அஃபென்ஸ் வந்து சமரசம் பண்ணிட்டாங்க. சமரசம் பண்ணப்பட்ட பிறகு குற்ற வழக்கு தொடரலாமா, தொடரக்கூடாதா? ஒரு அஃபென்ஸ் நடந்து சமரசம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அக்யூட்டல் தான். மேற்கொண்டு அந்த வழக்கு வந்து நீங்க வந்து முன்னெடுத்து செல்ல முடியாது. மேற்கொண்டு அந்த வழக்கு வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பு நடத்த முடியாது. இது பழைய வழக்கு 1929 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 115. 1929 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 115. இதுல ஒரு கேஸ் ஒண்ணு. ஒரு வாகனத்துல போறாங்க, வேட்டையாடுறதுக்காக போறாங்க. அப்ப விலங்குகள், இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. வேட்டையாடுதலுக்கு பயன்படுத்தப்பட்ட விலங்குகளா இருக்கலாம், வாகனங்களா இருக்கலாம், படகுகளா இருக்கலாம், ஆயுதங்களா இருக்கலாம், பொறி இருக்கலாம், பொறி வச்சு பிடிப்பாங்க, அல்லது கருவிகளா இருக்கலாம். இது எல்லாத்தையும் பறிமுதல் செய்யப்படும். இதெல்லாம் குற்றங்கள் செய்தமைக்காக மேற்சொன்ன அனைத்தையும் என்ன பண்ணலாம், பறிமுதல் பண்ணலாம். இது ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க இந்த வன சட்டத்தின் அடிப்படையில. அதே போல போலீஸ் ஆபீசருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்காங்க வன சட்டத்தின் அடிப்படையில. அவ்வாறு இருக்கும் பட்சத்துல இந்த கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்காக மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன பண்ணும், அனுப்பணும். இந்த சட்டப்படி, இந்த சட்டப்பிரிவு வந்து இந்த நீதிமன்றம் இந்த சொத்துக்களை வந்து பறிமுதலுக்காகலாம், ஐ மீன் ஃபர்ஃபீச்சர் பண்ணலாம், கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 55 படி ஒரு குற்றத்தை சமரசம் செய்வதன் மூலம் முடிவு கொண்டு வர அதிகாரிகளுக்கு அதிகாரம் உண்டு. ரைட்டு. ஆனா சட்டப்படி அண்டர் செக்ஷன் 55 படி அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசுக்கு ஆதாயம் செய்வதற்கு அதிகாரம் உண்டா இல்லையா? அண்டர் செக்ஷன் 55 படி மேற்படி சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து அரசுக்கு ஆதாயம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது. ஆனா 2 வகை நடைமுறை உண்டு. அதுல ஒரு வகை என்னன்னா, தண்டனைக்குட்பட்ட அந்த குற்றத்தை விசாரணை செய்ய, 2வது வாகன கருவிகள் போன்றவற்றை பறிமுதல் செய்தல் அல்லது விடுவித்தல். இது எல்லாம் 2 விதமான உத்தரவு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ்ல ட்ரையல் என்பது வேற, கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீஜர் என்பது, சீசர் ப்ரொசீஜர் என்பது வேற. 2ம் தனித்தனியானது. இதை சொன்ன வழக்குதான். இவ்வாறு பண்றாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சத்தியமங்கலம் ஈரோடு, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சத்தியமங்கலம் ஈரோடு வெர்சஸ் எம் இருளப்பன் 2004 வால்யூம் 4 MLJ பேஜ் நம்பர் 638. டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் சத்தியமங்கலம் ஈரோடு வெர்சஸ் எம் இருளப்பன் 2004 வால்யூம் 4 MLJ பேஜ் நம்பர் 638. இந்த மாதிரி பண்றாங்கன்னா அந்த சொத்துக்கள்லாம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்ணிடும் சார். ரைட். வாட்டல் பார்க் எல்லாம் இருக்கு. இந்த வாட்டல் பார்க் என்று சொல்லக்கூடிய சீகை மரப்பட்டைகள், இது எல்லாம் வனவிலை பொருள் அதுக்குள்ள அடங்குமானா? கண்டிப்பா அடங்கும். இதை சொன்ன வழக்கு கொடைக்கானல் வாட்டல் பார்க் வியாபாரிகள் சங்கம், கொடைக்கானல் வாட்டல் பார்க் வியாபாரிகள் சங்கம் by its president versus state of Tamil Nadu and another 1985
வால்யூம் 2, MLJ, பேஜ் நம்பர் 67, விதின் பிராக்கெட்ல மெட்ராஸ். சீகை மரப்பட்டைகள், வாட்டல் பார்க் என்று சொல்லக்கூடிய சீகை மரப்பட்டைகள், இதுவும் வனவிளை பொருள்தான். அதை போல வனத்தில் இருக்கிற சோலை, குரோவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார், காட்டுல ஒரு சோலை இருக்கும், அதுவும் வனப்பொருள் தான். இந்த சீகை மரப்பட்டை, வாட்டல் பார்க், இதுவும் வனவிளை பொருள் தான். இதை சொன்ன வழக்கு கொடைக்கானல் வாட்டல் பார்க் வியாபாரிகள் சங்கம் பை இட்ஸ் பிரசிடென்ட், கொடைக்கானல் வாட்டல் பார்க் வியாபாரிகள் சங்கம் பை இட்ஸ் பிரசிடென்ட் versus state of Tamil Nadu and another, 1985, volume 2, MLJ, page number 67, within bracketல மெட்ராஸ். சரிங்க, இப்ப சமாதானமா ஆயிட்டாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட சமாதானமா ஆயிட்டாங்க. அவ்வாறு சமாதானமான பிறகு பணத்தை வசூல் பண்ணலாம். இதுக்கு ஒரு எளிமையான எடுத்துக்காட்டு, நீங்க பிராக்டிஸ்ல இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து வாகனத்தை வந்து ஸ்பீடா ஓட்டினாரு, லைசன்ஸ் இல்லாம ஓட்டிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க எம்இ ஆக்ட்ல 185, 187ல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த போலீஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டார், கோர்ட்டுக்கு வந்துட்டாரு அந்த பாதிக்கப்பட்டவர். கோர்ட்டுக்கு வந்த பிறகு நாம என்ன பண்றோம், அட்மிஷன் பெட்டிஷன் போடுறோம். அட்மிஷன் பெட்டிஷன் போட்ட பிறகு நம்ம சொல்லி கொடுத்துறோம் பார்ட்டிகிட்ட. ஜட்ஜ் ஐயா கேட்பாங்க, ஜட்ஜ் அம்மா கேட்பாங்க, குற்றத்தை ஒத்துக்கிறியான்னு சொன்னா குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லுங்க, ஃபைன் கட்டுறீங்களான்னு சொன்னா கட்டுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம பார்ட்டியை சொல்லி கொடுத்தா உள்ள அனுப்புவோம் கோர்ட் உள்ள. அதே மாதிரி விசாரிச்சு என்ன பண்றாங்க, நீங்க வந்து குற்றத்தை ஒத்துக்கிறேன்னா நம்மளால ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஃபைன் கட்டுறீங்களான்னா கட்டுறேன்னு சொல்லிட்டாரு, அப்படின்னா கீழே உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிடாங்க கோர்ட்டார். இப்ப கோர்ட்டார் சொன்ன பிறகு நம்மளால என்ன பண்ணிடுறாரு, உண்மையிலே காசே இல்ல பாக்கெட்ல. அவர் வச்சிருந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஏதோ நம்ம வக்கீல்கிட்ட கொடுத்தோன்னா நம்ம அட்வொகேட் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு சீக்கிரமா போயிட்டு பேஷன் வாங்கி வந்து எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி அட்மிஷன் பேஷன் உள்ள கொடுத்து எல்லா வேலையும் முடிக்கிறாங்க. முடிச்ச பிறகு இவர் சொல்றாரு, ஜட்ஜியும் கூட்டு விசாரிச்சுட்டாங்க, குற்றத்தை ஒத்துக்கொண்டாரு, அட்மிட் பண்ணிக்கினாரு, ஃபைன் கட்டுறேன்னா அதுவும் ஒத்துக்கினாரு, நான் ஃபைன் கட்டிடுறேன்னு சொல்லிட்டாரு. போயிட்டு ஃபைன் கட்டுறப்ப என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அக்யூஸ்ட வந்து ஒரு வழக்கறிஞர், ஒரு கற்றறிந்த வழக்கறிஞர் எவ்வாறு காப்பாற்ற முடியும், இது ஒரு கேள்வி. இதெல்லாம் நடைமுறை நடக்கிற ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணுவோம், அவசரப்பட்டு டக்குன்னு போயிட்டு அட்மிஷன் பெட்டிஷன் வாங்கிட்டு வந்து நம்ம அட்மிஷன் பெட்டிஷன் முடிச்சிருவோம். அட்மிஷன் பெட்டிஷன் போட்ட பிறகுதான் தெரியும் இவர்கிட்ட பணமே இருக்காது, ஆனாலும் நம்ம அட்மிஷன் பெட்டிஷன் போட்டோம். இப்ப நம்மால வந்து பணம் கட்டி அவனுக்கு கோர்ட்ல பணம் கட்ட முடியாம இருக்காரு, கேட்டாரு, நம்ம கேட்கறோம், எங்க பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்றோம், பணம் இல்லைங்க. என்னங்க ஜட்ஜி கேட்கறப்ப நீங்க வந்து பணம் கட்டுறேன்னு சொன்னீங்க, இப்ப என்னங்க பணம் இல்லைன்னு சொல்றீங்களே, என்னங்க செய்யறது அப்படின்னு நம்ம அட்வொகேட் கேட்கறாரு. இருந்தாலும் அவரை காப்பாற்றி ஆகணும். நம்ம வக்கீல் என்ன செய்யலாம், நம்மால் பணம் கட்டுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் வந்தாரு, கோர்ட்லயும் ஒத்துக்கினாரு, ஜட்ஜி கூட்டு விசாரிக்கிறாங்க, விசாரிக்கிறப்ப ஒத்துக்கினாரு. ஆனா அவர்கிட்ட பணம் இல்லை. இப்ப எப்படி நம்ம அவரை காப்பாற்ற முடியும்? அண்டர் செக்ஷன் 424 ஆஃப் சிஆர்பிசி, 421ல சொல்லிருப்பாங்க, 22ல சொல்லிருப்பாங்க, 23ல சொல்லிருப்பாங்க. அண்டர் செக்ஷன் 424 சிஆர்பிசி படி நம்ம கிரிமினல் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடணும். ஒரு அட்மிஷன் பெட்டிஷன் வந்து accepted by this honorable court at present when he doesn't have any money to pay the amount அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அண்டர் செக்ஷன் 424 சிஆர்பிசி படி கோர்ட்ல ஒரு மனு போடணும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, 30 தினங்களுக்குள்ளாக நில வருவாயை வசூல் செய்வது போல், லைக் டு கலெக்ட் தி லேண்ட் ரெவென்யூ, நில வருவாயை வசூல் செய்வது போல் வசூலித்துக் கொள்ளலாம். எத்தனை தினங்கள்? 30 நாட்கள். சரிங்க, 125 சப்செக்ஷன் 3ல வந்து எவ்வளவு நாள் சார் பெட்டிஷன் போட முடியும்? அண்டர் செக்ஷன் 125 சிஆர்பிசி சப்செக்ஷன் 3 படி எவ்வளவு நாள்ல பெட்டிஷன் போட முடியும்? இப்ப 424ல 30 நாள்ல பெட்டிஷன் போடலாம், 30 நாள் வரையும் டைம் வாங்கி கொடுத்துடலாம். 125 சிஆர்பிசி சப்செக்ஷன் 3 அண்டர் செக்ஷன் 125 சிஆர்பிசி, அதுல எத்தனை நாள்ல டைம் வாங்கி கொடுக்க முடியும்? ஒரு வருஷத்துக்குள்ள மனு போடணும். அண்டர் செக்ஷன் 125 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி படி ஒரு வருஷத்துக்குள்ள மனு போடணும். அண்டர் செக்ஷன் 424 படி ஒரு மாசம் வரையும் நம்ம டைம் வாங்கி கொடுக்கலாம், ஒரு மாசத்துக்குள்ள அவர் வந்து அந்த பணத்தை கட்டிடலாம். இன்னொரு கொஸ்டின் கேட்டேன் இதே சிஆர்பிசில, ஃபைன் ஒருத்தர் கட்டல, ஃபைன் போட்டாங்க கோர்ட்டு,
அந்த ஃபைனை வந்து நீதிமன்றம் எத்தனை வருஷத்துக்குள்ள வசூல் பண்ணலாம்? இது ஒரு கேள்வி. இதெல்லாம் பணம் சம்பந்தமான கேள்வி. அதனால தான் கேட்கிறேன். ஒரு ஜட்ஜ்மென்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மென்ட் படி 1978 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1487. 1978 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1487. இந்த ஜட்ஜ்மென்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சமாதானமா ஆயிட்டீங்க. அந்த சமாதானமானது காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்துல வந்து அந்த தொகையை வந்து நீங்க எப்படி செலுத்த முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லது நீதிமன்றம் எப்படி அந்த தொகையை வசூல் செய்ய முடியும், அந்த அக்யூஸ்ட் கிட்ட இருந்து எப்படி அந்த தொகையை வந்து வசூல் செய்ய முடியும். இந்த 1978 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1487 இந்த தீர்ப்பின்படி உரிமையில் நடைமுறை சட்டத்தின்படியோ, அது மட்டுமல்ல குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படியோ அதை வசூல் பண்ணலாம். சரிங்க. சிபிசின் படி ஒரு நில வருவாயை வசூல் செய்வது மாதிரி வசூல் பண்ணிக்கலாம். ஓகே. சிஆர்பிசின் படி அண்டர் செக்ஷன் 82 சிஆர்பிசின் படி ப்ரொக்ளமேஷன் ஆர்டர்னு சொல்லுவோம். அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என்று சொல்லி ஒரு உத்தரவு போடுவாங்க. இந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் எதுக்காக இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, கோர்ட் ஹியரிங்க்கு வரமாட்டாரு அக்யூஸ்ட். தலைமறைவாயிடுவாரு. அல்லது தன்னைத்தானே கன்சீல் பண்ணிக்குவார், தன்னைத்தானே மறைத்துக் கொள்வார், இருக்கிற இடத்த மறைச்சிருவாரு. இந்த மாதிரி நேரத்தில் நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுப்பாங்க. ஒரு ஃபேர் சான்ஸ் வந்து நீதிமன்றம் கண்டிப்பா கொடுப்பாங்க. அண்டர் செக்ஷன் 82 படி 30 நாளுக்குள்ள இந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து 30 தினங்களுக்குள்ளாக 30 நாட்களுக்குள்ளாக இந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் யாருக்கு எதிராக அறிவிக்கப்பட்டதோ அந்த நபர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். ஆஜராக தவறினால் அவருடைய அசையும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். இதுதான் ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் அண்டர் செக்ஷன் 82 சிஆர்பிசி. அதே போல அண்டர் செக்ஷன் 82 சிஆர்பிசின் படி இந்த பணத்தை வசூல் பண்ணிக்கலாம். சந்தனமரம் சம்பந்தமா ஒரு குற்றம் பண்ணிட்டாரு. கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க ஃபைன் கட்டுன்னு சொல்லிட்டாங்க. இவர் ஃபைன் கட்டுறன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த ஃபைனை என்ன பண்றாருன்னா, இவர் அந்த நேரத்தை கட்ட முடியல. எப்ப சார் கட்டலாம், நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன்னு சொல்லி கோர்ட்ல ஒரு மனு போடுறான்னா, அந்த மனு வந்து will be admitted by the court, will be accepted by the court. அப்படி அக்செப்ட் பண்ணப்பட்ட பிறகு சிபிசின் படி நில வருவாயை எப்படி வரி வசூல் பண்றாங்களோ அதே மாதிரி வசூல் பண்ணிடலாம். லைக் டு கலெக்ட் தி லேண்ட் ரெவன்யூ அல்லது சிஆர்பிசி ப்ரொசீஜர் அண்டர் செக்ஷன் 82 படியும் அவரிடமிருந்து வசூல் செய்து கொள்ளலாம். சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 82 எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், தலைமறைவு குற்றவாளிகளை பற்றி பேசுகிறது. ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் அண்டர் செக்ஷன் 82 இதை சொன்ன வழக்குதான் 1978 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1487. அது மட்டும் இல்ல, ஒரு வழக்கு ட்ரையல் நடக்குது சார். ட்ரையல் நடந்து முடிஞ்ச பிறகுதான் வந்து வண்டியை வந்து ஒப்படைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இடைக்காலமாக ஒப்படைக்கலாம். ஒருத்தர் வந்து சந்தனமர கட்டை வந்து அதை வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்றதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்காரு. ஆனா அந்த கிடங்குல பாத்தீங்கன்னா, அவர் வச்சிருக்கிற லைசன்ஸை விட அவர் லைசன்ஸ் வச்சிருக்காரு, சந்தனமரம் வந்து வாங்கி விற்கிற லைசன்ஸ் வச்சிருக்காரு. அப்படி லைசன்ஸ் வச்சு ஒரு குடோன் வச்சு நடத்துறாரு. அந்த குடோன்ல பாத்தீங்கன்னா அவருக்கு லைசன்ஸ் இருக்குதுதான், சந்தன மரத்தை வாங்கி விற்கலாம், தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. ஓகே, லைசன்ஸ் which was issued by the government of Tamil Nadu to him. He is having the license. சரிங்களா? இந்த மாதிரி லைசன்ஸ் வச்சிருக்கிற நபர் அவருடைய குடோன்ல வந்து அளவுக்கு அதிகமா சந்தன மரம் வச்சிருக்காரு, சந்தன கட்டைகளை வச்சிருக்காரு. இருப்பு நிறைய இருக்குது. இத போயிட்டு ஃபாரஸ்ட் ஆபீசரோ இல்ல போலீஸ் ஆபீசரோ கண்டுபிடிச்சு போயிட்டு அதை சீஸ் பண்றாங்க. அந்த நிறுவனத்துடைய கிளர்க் யாரு, கணக்கு பிள்ளை யாரையோ அந்த கணக்கரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டுமல்ல, அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் அவரையும் அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் பண்றாங்க. அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறாங்க. அபராதம் விதித்து வழக்கம் பைசல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் அந்த கையிருப்பு இருந்து பாருங்க, அந்த சந்தன கட்டைகளை 2 கூறா பிரிச்சு ஒரு உத்தரவு பாஸ் பண்றாரு. அது என்னன்னா, உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. லைசன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நீங்க செய்ய முடியும். இப்ப நீங்க வந்து கலெக்டரேட்லயோ இல்ல வந்து ஒரு பிடி ஆபீஸ் இருக்கு பாருங்க, வட்டார வளர்ச்சி அலுவலர், பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் என்று சொல்லுவாங்க, பிடிஓ ஆபீஸ். அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. ஏ டைப் சால்வன்சி வச்சிருப்பாங்க, பி டைப், சி டைப், டி டைப்னு சால்வன்சி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கோடி ரூபாய்க்கு மேல உள்ள ஒரு கட்டிடத்தை கட்டுவதுன்னா ஏ டைப் சால்வன்சி கான்ட்ராக்ட்காரு, ஏ டைப் கான்ட்ராக்ட், பி டைப், சி டைப், டி டைப், இந்த மாதிரி கான்ட்ராக்ட் இருக்கு.
அதே போல இங்கே ஒரு லைசன்ஸ் வச்சிருக்காரு. சந்தன மரத்தை வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய லைசன்ஸ் இருக்கு. ஆனா அவருடைய குடோன்ல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சந்தன மர கட்டை இருக்கு. இத போயிட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் கண்டுபிடிச்சு சீஸ் பண்றாங்க. சீஸ் பண்ணப்பட்ட பிறகு என்ன பண்றாங்கன்னா, அந்த கிளர்க்கும் அந்த கணக்காளர் இருப்பாரு பாருங்க. அவரோ அல்லது மேனேஜர் என்ன பண்றாங்க, ஃபைன் கட்டி முடிச்சிடுறாங்க. ஃபைன் கட்டி முடிச்சிட்ட பிறகு ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன பண்றாரு, அத 2ஆ பிரிக்கிறார். 2ஆ பிரிக்கிறதுக்கு ஒரு உத்தரவு போடுறாரு. அதன் பின்னாடி அந்த நிறுவனம் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த சந்தன கட்டையெல்லாம் இருக்கு பாருங்க, சீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதையெல்லாம் தங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஒரு மனு ஒண்ணு தாக்கல் பண்றாங்க. அப்படி தாக்கல் பண்ணப்பட்ட பிறகு அவங்களுக்கு வழங்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டாங்க. அது மட்டுமல்ல, ஃபாரஸ்ட் ஆபீசர் சட்டத்துக்கு புறம்பாக அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக செயல்பட்டதால் அந்த அதிகாரிகளுடைய மனு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது ஒரு ரிட் போட்ட ஒரு கேஸ் இது. இந்த கேஸ்ல என்னன்னா, அவரு முறையா லைசென்ஸ் வச்சிருக்காரு. சந்தன மரத்தை வியாபாரம் பண்ணக்கூடிய லைசென்ஸ் வச்சிருக்காரு. சந்தன மரத்தை வாங்கி விக்கலாம். ஆனா அவர் குடோன்ல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சந்தன மரம் இருக்கு. கணக்குல வராது. அப்ப இத கேள்விப்பட்டு ரைடு போறாங்க. ரெய்ட்ல புடிச்சிட்டாங்க. புடிச்ச பிறகு என்ன பண்றாரு, அந்த கிளர்க்கும் அந்த மேனேஜரும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபைன் கட்டி கேஸ முடிச்சுக்கினாங்க. முடிச்சிட்ட பிறகு இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன பண்றாரு, 2 உத்தரவு போடுறாரு. ஒண்ணு லைசென்ஸ் உள்ள மரங்கள் என்று தனியாகவும், இன்னொன்னு லைசென்ஸ் இல்லாம எக்ஸஸா இருந்த மரங்கள் தனியாகவும் ஒரு 2 உத்தரவு போடுறாரு. இந்த உத்தரவு பிறப்பிச்ச பிறகு அந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, ஏங்க லைசென்ஸ் உள்ள வரல மரங்கள்னு தனியா உத்தரவு போட்டீங்களா, அந்த மரத்தெல்லாம் என்கிட்ட குடுத்துருங்க. லைசென்ஸ் இல்லாத மரம் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட கேஸ் போட்டீங்க, நாங்க ஃபைன் கட்டிட்டோம். அத வேணா நீங்க சீஸ் பண்ணீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் கேட்கறாங்க. இதுக்கு அந்த அதிகாரியும் சரின்னு சொல்லிட்டாரு. நீங்க லைசென்ஸ் வரலையும் வச்சிருந்தீங்களா, அந்த மரம் மட்டும் எடுத்துங்க. லைசென்ஸ் இல்லாத மரத்த நாங்க சீஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் அதுக்கு ஒத்து போயிட்டார். இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போன பிறகு கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்போ நீங்க அவங்க எக்ஸஸா வச்சிருந்த அந்த குடோனுக்குள்ள போயிட்டு நீங்க ரெய்டு விட்டு சீஸ் பண்ணீங்களோ, அந்த குடோன்ல இருந்த அத்தனை மரங்களுமே அந்த சீசருக்கு உடன்பட்டதுதான். அந்த குற்றத்துல ஈடுபட்டதாகத்தான் கருத முடியும். அந்த மரங்களை திருப்பி தர முடியாது அந்த நிறுவனத்துக்கு. மேலும் இந்த மாதிரி 2 உத்தரவு போட்டு அந்த நிறுவனத்துக்கு சாதகமா செயல்பட்டதுனால, அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் மீதே டிபார்ட்மெண்ட் என்கொயரி நடத்தி அவர் மீது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டாங்க. இது இந்த உத்தரவு எப்படின்னா, ஒரு மர்டர் கேஸ் இருக்கு. அந்த மர்டர் கேஸ்ல பாத்தீங்கன்னா, 302 நடந்திருக்கும். நம்மால இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், நம்ம போலீஸ் ஆபீசர் இருப்பாரு. அவர்தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஐஓ. அவர் ஐஓ புலன் விசாரணை அதிகாரி என்ன பண்ணுவார்னா, சில நேரங்கள்ல நிறைய லூப் ஹோல்ஸ் வச்சிருவார். அக்யூஸ் தப்பிக்கிற அளவுக்கு. இந்த கேஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயோ அல்லது ஹை கோர்ட்டுக்கோ போகும். அப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல விசாரிக்கிற டிஜே என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டா பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். மனசாட்சிப்படி விசாரிக்கிறப்ப தெரிஞ்சிடும். நல்லவனா கெட்டவனான்னு விசாரணையில தெரிஞ்சு வந்துரும். டிஜேக்கு மனசுல பட்டுருச்சு. உண்மையிலே மர்டர் நடந்திருக்கு. இவனதான் மர்டர் பண்ணானு. ஆனா ஐ விட்னஸோ சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸோ எதுவுமே சரியா வந்து செயின் ஆஃப் லிங்க் எதுவுமே இல்ல. அப்ப அந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன்ல இந்த அளவுக்கு ஃப்ளா இருக்கிறது. இன்வெஸ்டிகேஷன்ல மேஜர் ஃப்ளா இருக்கிறது. இந்த மேஜர் ஃப்ளா பெரிய பெரிய தவறுகள் இருக்கிறது. பெரிய பெரிய குறைகள் இருக்கிறது. இந்த குறைகள் வந்து யாரால் நிகழ்த்தப்பட்டது என்று பார்த்தால் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தான். அப்ப இதை விசாரிக்கிற டிஜேவோ அல்லது ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த வழக்கு வந்து 302 கேஸ் சரிவர நீங்க வந்து புலன் விசாரணை பண்ணல, அதனால அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மீது டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டே ஒரு உத்தரவு போடுவாங்க. இதெல்லாம் நிறைய மர்டர் கேஸ்ல இந்த மாதிரி நடக்குது. அதே போலதான் இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் உள்ள போறாரு. இவருக்கு தகவல் கிடைக்குது, எக்ஸஸா சந்தன மரம் வச்சிருக்கான். உள்ள போறாரு, விசாரிக்கிறாரு. அவருக்கு லைசன்ஸ் இருக்கு. லைசன்ஸுக்கு வந்து நீங்க 1000 கிலோ தான் வச்சீங்கன்னா 1000 கிலோவுக்கு மேல அவர் வச்சிருப்பாரு. லைசன்ஸ் பர்மிட் பண்றதே 1000 கிலோ தான். இவர் 5000 கிலோ வச்சிருப்பாரு அவர் குடோன்ல. அப்ப அவர் குடோன்ல வச்சிருக்கிறத சீஸ் பண்றாங்க. உள்ள போய் ரெய்ட் பண்ணிட்டு சீஸ் பண்றாங்க. சீஸ் பண்ணப்பட்ட பிறகு லைசன்ஸ் வரை இருக்கக்கூடிய 1000 கிலோ வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. 1000 கிலோவுக்கு மேல 1 கிலோ இருந்தாலும் அதெல்லாம் நாங்க வந்து சீஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி 2 உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவின்படி இவர் என்ன பண்றாங்க, இந்த ஃபாரஸ்ட் அந்த குடோன் உரிமையாளர் லைசன்ஸ் ஹோல்டர் என்ன பண்றாரு, இந்த 2 உத்தரவுல ஒரு உத்தரவு எங்களுக்கு சாதகமா இருக்கு, அந்த உத்தரவுப்படி அந்த மரங்களை என்கிட்ட ஒப்படைச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது சம்பந்தமா கோர்ட்டுக்கு போது கேஸ். கோர்ட்ல கேஸ் போடுறாரு. இந்த தேதியில வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் என் குடோன்ல வந்து ரைடு பண்ணாருங்க. எக்ஸஸா இருந்த மரத்துக்கு வந்து கேஸ் போட்டா நாங்க வந்து ஃபைன் கட்டி முடிச்சிட்டோம். அப்ப 2 உத்தரவு பாஸ் பண்ணாரு. ஒரு உத்தரவு என்னன்னா, லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட அளவுக்கு மரம் இருந்துச்சு, அதெல்லாம் நீங்க எடுத்துங்கன்னு சொன்னாரு. லைசன்ஸ் கொடுக்கப்பட்டதை மீறி எக்ஸஸா இருந்த மரங்களை வந்து சீஸ் பண்றேன்னு சொன்னாருங்க. ஆனா எல்லா மரத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. லைசன்ஸ் உட்பட்ட மரங்களை இப்ப என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாரு. இப்ப கேஸ் போட்ட பிறகுதான் நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்குல எக்ஸஸா
லைசன்ஸுக்குள்ள மரம் இருக்குது, அந்த மரத்தை மீறி எக்ஸஸா வச்சிருந்தாலும் எல்லா மரங்களும் சேர்த்து தான் சீஸ் பண்ணணும். ஆனா அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் 2 உத்தரவு போட்டு உங்களுக்கு சாதகமான ஒரு உத்தரவு போட்டிருக்காரு, அது தவறு. ஃபாரஸ்ட் ஆபீசர் தன்னுடைய கடமையை மீறி செயல்பட்டுள்ளார். எனவே ஃபாரஸ்ட் ஆபீசர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2வது, எல்லா மரங்களும் சீஸ் பண்ணப்பட்டதுதான், அது கான்பிஸ்கேட் தான் பண்ணுவோம், பர்ஃபீச்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சொன்ன வழக்கு தான் எஸ் அண்ட் எஸ், அந்த கம்பெனி பேர் எஸ் அண்ட் எஸ் கூட்ஸ் பிரைவேட் லிமிடெட், எஸ் அண்ட் எஸ் கூட்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் 2008 WLR பேஜ் நம்பர் 897. இதே கேஸ் வந்து 2 ஜேர்னல்ல 3 ஜேர்னல்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு, சிடிசிலயும் ரிப்போர்ட் ஆயிருக்கு, எம்எல்ஜேலயும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. எஸ் அண்ட் எஸ் கூட்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் 2009 வால்யூம் 3 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 184. எஸ் அண்ட் எஸ் கூட்ஸ் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் 2009 வால்யூம் 3 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 184. அதுக்கு அடுத்தது 2008 வால்யூம் 4 சிடிசி பேஜ் நம்பர் 637 வித்தின் பிராக்கெட்ல மெட்ராஸ். 2008 வால்யூம் 4 சிடிசி பேஜ் நம்பர் 637 வித்தின் பிராக்கெட்ல மெட்ராஸ். 2008 வால்யூம் 4 சிடிசி பேஜ் நம்பர் 637 வித்தின் பிராக்கெட்ல மெட்ராஸ். அண்டர் செக்ஷன் 56 இந்த டிம்பர் இருக்கு பாருங்க, இந்த டிம்பர் தடிமரம், டிம்பர் என்று சொன்னால் தடிமரம், ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் வனவிளை பொருட்கள், இது எல்லாம் மத்திய அரசு அல்லது மாநில அரசுக்கு சொந்தமானதாகத்தான் கருத வேண்டும். இது எப்படி நம்ம பிரசம்ஷன் பண்றாங்கன்னா, ஒரு டிம்பர் இருக்குன்னா டிம்பர் ராதா சார், ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருதுங்க சார். அப்படிங்களா மேடம்? ஆமா, உங்க வாய்ஸ் வரல, கொஞ்சம் செக் பண்ணுங்க. சிக்னல் ஏதா போயிட்டு வருதா பாருங்க மேடம். இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஓகே. அண்டர் செக்ஷன் 56, அண்டர் செக்ஷன் 56ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிம்பர் இருக்கு, டிம்பர் என்று சொன்னால் தடிமரம் அல்லது ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இருக்கிறது. ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் என்று சொன்னால் காட்டில் விளையக்கூடிய விளைபொருட்கள், அதாவது வன விளை பொருட்கள் என்று சொல்வார்கள். இந்த தடிமரமோ அல்லது வனவிளை பொருட்களோ இதை எப்படி வந்து பிரசியூம் பண்ணணும்னா, மத்திய அரசுக்கோ அல்லது மாநில அரசுக்கோ சொந்தமானதாகத்தான் நீங்கள் வந்து யூ கேன் பி presumed that if there is timber or forest produce it will belongs to state or central government. அப்படித்தான் நீங்க வந்து யூ கேன் பி presumed. presumption அதுதான். அண்டர் செக்ஷன் 56ல வந்து ஏவல ஆரம்பிச்சு இ வரை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வரி செய்திகளா சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து ஒரு சிலர் தான் யூஸ் ஆகும். அண்டர் செக்ஷன் 56 கேபிட்டல் ஏ, ஒருத்தர் வந்து கண்டினியூ அஃபென்ஸ் பண்றாரு, ஒரு பட்டியல் மரங்களை இவர் தொடர்ந்து வெட்டி வீழ்த்துறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்ப என்ன செய்யலாம்? அந்த குற்றம் சம்பந்தமாக 5 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை அல்லது 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் 20,000 ரூபாய் வரை ஃபைன் போடலாம். அந்த ஃபைனை பொறுத்தவரையிலையும் குறைஞ்சது 15,000 ரூபாய் ஃபைன் பண்ணணும். அண்டர் செக்ஷன் 56 கேபிட்டல் ஏல என்ன சொல்றானா, கண்டினியூங் அஃபென்ஸ், தொடர்ந்து ஒரு குற்றம் செய்யறாருன்னு சொன்னா அப்ப அவருக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருங்க. ஃபைனை பொறுத்தவரை 20,000 ரூபாய் போடுங்க. அந்த 20,000 ரூபாய் குறைவா போடணும்னு நினைச்சீங்கன்னா, அதே போல 5 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சது 3 வருஷம் தண்டனை கொடுங்க. 20,000 ரூபாய் போட தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சது 15,000 ரூபாய் ஃபைன் போடுங்க. கண்டினியூ அஃபென்ஸ் ஒருத்தர் பண்றாருன்னு சொன்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும், 5 வருஷம் சிறை தண்டனை அல்லது 20,000 ரூபாய் ஃபைன் போடணும். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 5 வருஷம் கொடுக்க மனசு இல்லை, அப்ப எவ்வளவு கொடுக்கலாம்? குறைஞ்சது 3 வருஷம் தண்டனை கொடுங்க.
அதே போல 20,000 ரூபாய் அவருக்கு ஃபைன் போடுறதுக்கு மனசு வரல. அப்ப எவ்வளவு ஃபைன் போடலாம்? 15,000 ரூபாய் குறைஞ்சது ஃபைன் போடுங்க. இதுல வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அண்டர் செக்ஷன் 56 கேபிட்டல் ஏல 1979 வருஷத்துல இந்த தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கு. அது கெசட்ல வெளியிட்டு இருக்காங்க. அந்த கெசட்ல வெளியிடப்பட்ட தேதிக்கு முன்போ அல்லது அந்த வெளியிடப்பட்ட தேதிக்கு பின்போ ஒரு மனிதர், ஒரு ஆள் என்ன பண்றான், ஒரு அக்யூஸ்ட் தொடர்ந்து அந்த ஷெட்யூல்ல உள்ள மரங்களை வெட்டுறாங்க. அப்ப ஷெட்யூல் மரங்கள்லாம் எது? BRST என்று சொல்லக்கூடிய BRST, B stands for blackwood, கருங்காலி மரம். R stands for rosewood, ஈட்டி மரம். S stands for sandalwood, சந்தன மரம். T stands for teakwood, தேக்கு மரம். இந்த 4 மரங்கள் பட்டியல் மரங்கள். இந்த பட்டியல் மரங்கள் வெட்டுவது சம்பந்தமான குற்றம் ஏதாவது செய்ததாக இருக்கும் பட்சத்தில் 3 சந்தர்ப்பங்களுக்கு குறையாமல் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டு, அந்த சிறை தண்டனை மேல்முறையீடு அல்லது மறு ஆய்வு அது ரத்து செய்யப்படாத பட்சத்தில் அப்படி தண்டிக்கப்பட்டதுக்கு பிறகு தொடர்ந்து குற்றம் செய்வதாக பொருள்படும். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. 1979ல அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட்ல. அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே அது வந்த பிறகு ஒரு நபர் வந்து அவருக்கு 3 சான்சஸ் கொடுக்குறாங்க. அந்த 3 சான்சஸும் குறையாம இதே சிறை தண்டனை அவருக்கு வழங்கிட்டாங்கன்னா அவர் உடனே ரிவிஷன் போறாரு, இல்ல அப்பீல் போறாரு. ரிவிஷனா அப்பீல் வந்து டிஸ்மிஸ் ஆகி போச்சு. அப்ப டிஸ்மிஸ் ஆயிட்டா என்ன அர்த்தம்னா அவர் கண்டினியூங் அஃபென்ஸ் பண்ணாருன்னு அர்த்தம். ஏன்னா எப்போ நீங்க சார்ஜ் ஃப்ரேமிங் இருக்கு அண்டர் செக்ஷன் 211ல ஆரம்பிச்சு 224 வரலையும் இருக்கு. 224 பிறகு 228 இருக்கு. அதுல நீங்க சிஆர்பிசில பின்னாடி பறிப்பீங்க. ஒரே வருடத்தில் ஒரே விதமான குற்றங்கள் தொடர்ந்து 3 குற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரே ட்ரையல் நடத்தலாம். அது எந்த செக்ஷன்ல சிஆர்பிசில சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம குரூப்ல உள்ளவங்க யாராவது சொல்ல முடியுங்களா சார்? அந்த விஷயத்தை தான் இங்க சொல்றாங்க. 1979 தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1979ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். 290 சார். அண்டர் செக்ஷன் 290. 290ங்களா? ஆமா சார். அப்படியே படிங்க மேடம். 219 219 அப்படியே படிங்க மேடம். டைரக்ட் இருந்தா படிங்க, எல்லாருக்கும் யூஸ் ஆகும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு வருடத்திற்குள்ளாக ஒரே மாதிரியான குற்றங்கள் 3 குற்றங்கள் செய்திருந்தால் தனித்தனியே கேஸ் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ட்ரையல்ல நடத்திடலாம். ஒரு வருஷம்னா 12 மாதங்களுக்குள் படிங்க மேடம். 3 offenses of same kind within year may be charged together. 3 offenses of same kind ஒரே தன்மையுள்ள within year may be charged together. within a year ஒரு வருடத்திற்குள் 12 மாதங்களுக்குள் ஒரே விதமான குற்றங்கள் 3 குற்றங்கள் செய்திருந்தா தனித்தனியா அதுக்காக தனித்தனி சிசி கொடுத்து நடத்தாதீங்க. ஒரே சிசில நடத்துங்க. சிசி மீன்ஸ் கேலண்டர் கேஸ், தமிழ்ல பட்டிகை வழக்கு. ஒரே ட்ரையல்ல நடத்துங்க. ஒரே அக்யூஸ்ட் தானே, ஒரே விதமான திருட்டு தானே, ஒரே வருஷத்துல 3 இடத்துல பண்ணிருக்கான். அப்ப அது ஒரே கேஸா நடத்துங்க. ஒரே ட்ரையல்ல நடத்தி முடிச்சு அவனை கன்விக்ஷன் கொடுத்துருங்க. அண்டர் செக்ஷன் 219 219 அங்க 219 சிஆர்பிஸ்ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே விஷயங்கள் தான் அண்டர் செக்ஷன் 56 கேபிட்டல் ஏல எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1979ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி 3 சான்சஸ் கொடுத்து அந்த 3 சான்சஸ் சம்பந்தமாக அப்பீல் போற டிஸ்மிஸ் ஆகுது, ரிவிஷன் போற டிஸ்மிஸ் ஆகுது. அப்ப டிஸ்மிஸ் ஆயிட்டா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எப்படி நம்ம வந்து பிரசம்ஷன் பண்ணணும்னா how are we going to presume அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கண்டினியூங் அஃபென்ஸ் that accuse being done continuing offense. அதான் அதோடைய அர்த்தம். இதான் எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 56 கேபிட்டல் பி சில குற்றங்களை வந்து பெயிலே விட முடியாது. அது எது? ஷெட்யூல் உள்ள தடி மரங்களை நீங்க வெட்டி எடுத்தீங்கன்னா அது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ். 1973 வந்து சிஆர்பிஎஸ்ல என்ன சொல்றாங்க? ஜாமீனில் விடக்கூடிய குற்றம், விடக்கூடாத குற்றம். அதுதான் சார் இங்க பொருந்தும். அப்ப நான் பெயிலபிள் அஃபென்ஸ் எதுல வருது பாத்தீங்கன்னா ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய மரங்கள் BRST
அந்த பிஆர்எஸ்டியை வந்து நீங்க வெட்டினீங்கன்னா அது நான் பெயிலபிள். அண்டர் செக்ஷன் 56 அண்டர் செக்ஷன் 56C இதை பாத்தீங்கன்னா டேக்கிங் காக்னிசன்ஸ் இங்க தான் வருது. புலன் கொள்ளுதல், ஒரு விசாரணை செய்ய முடியும், அதுதான் காக்னிசன்ஸ். சில தமிழ் புத்தகத்துல கொள் தகவு குற்றம் என்று இருக்கிறது. கொள் தகவனா என்னன்னா விசாரணை செய்ய கொள்ளக்கூடிய ஒரு குற்றம் என்று அர்த்தம். இந்த நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு இதை விசாரணை செய்ய முடியும், அப்படி விசாரணை செய்யத்தக்க ஒரு குற்றத்தை இவர் புரிந்திருக்கிறார். எனவே டேக்கிங் காக்னிசன்ஸ் 190ல ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் சிஆர்பிசி. நம்ம சிஆர்பிசி படிக்கிறப்ப பார்க்கலாம். சரிங்க, ஒரு ஜெனரல் கொஸ்டின். போலீஸ் கேஸ் போடுறாங்க, பிரைவேட்டும் கேஸ் போடுறாங்க, ஒரு ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ சூமோட்டோவோ கேஸ் எடுத்து நடத்துறாங்க. எடுத்துக்காட்டு, நம்முடைய பொள்ளாச்சி விவகாரத்துல உயர் நீதிமன்றம் சூமோட்டோ எடுக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் சம்பந்தமான ஒரு குற்ற விஷயமா சென்னை உயர் நீதிமன்றம் என்ன பண்றாங்க, சூமோட்டோவை எடுத்து அந்த கேஸ் நடத்துறாங்க, கண்காணிக்கிறாங்க, மானிட்டர் பண்றாங்க. ஒரு லேடி போலீஸ் ஆபீசர், ஐபிஎஸ் அதிகாரி, அவர்கள் மீது அவருடைய ஹையர் ஆபீசர் பாலியல் தொல்லை கொடுத்தார் என்பதாக குற்றச்சாட்டு. இதை உயர் நீதிமன்றமே என்ன பண்ணாங்க, சூமோட்டோவை எடுத்துக்கிறாங்க. அதே போல உச்ச நீதிமன்றம் சூமோட்டோ எடுத்து விசாரிக்கிறாங்க. அதை போல ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சூமோட்டோ ஒரு கேஸை விசாரிக்க முடியுமா? ஏன்னா உயர் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பவர், ரொம்ப வாஸ்ட் பவர். சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பவர். ஆனா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருந்து சும்மா சொற்பமான பவர், கொஞ்சோண்டு தான் அதிகாரம். அது சிஆர்பிசி கொடுக்கிற அதிகாரத்தில் தான் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து செயல்பட முடியும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து சூமோட்டோ ஒரு கேஸ் எடுக்க முடியுமா? அண்டர் செக்ஷன் 2D சொல்றாங்க சிஆர்பிசில கம்ப்ளைண்ட்னா என்ன? கம்ப்ளைண்ட் என்பது எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வாய்மொழியாகவோ நீதிமன்றத்தின் முன்பாக ஒருவர் தாக்கல் செய்வது கம்ப்ளைண்ட். அது பேர் தான் புகார். காவல் நிலையத்துல கொடுக்கிறமே அதுக்கு பேர் புகார் கிடையாது, அதுக்கு பேர் அறிக்கை, ரிப்போர்ட். அண்டர் செக்ஷன் 2R ரிப்போர்ட், அண்டர் செக்ஷன் 2D கம்ப்ளைண்ட். அப்ப பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்ல இருந்து கொடுத்தா அதுக்கு பேர் கம்ப்ளைண்ட் சார். அந்த கம்ப்ளைண்ட் கோர்ட்ல கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து கையெழுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குற ரிப்போர்ட்ல கையெழுத்து வந்து ஷால் பி மேண்டட்டரி, கண்டிப்பா கையெழுத்து போடணும். அப்ப அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல என்ன சொல்றாங்க, கம்ப்ளைண்ட். அப்ப கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், போலீஸ் சார்ஜ் ஷீட் கிடையாது, பிரைவேட் பர்சன் போடுற பிரைவேட் கம்ப்ளைண்ட். நம்ம வசதிக்காக நம்ம பிரைவேட் கம்ப்ளைண்ட்னு சொல்றோம் சார். ஆக்சுவலி அதை எப்படி சொல்றாங்கன்னா சட்டத்துல அதர் தன் போலீஸ் கேஸ் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நீங்க இங்கிலீஷ் பேர் ஆக்ட் எடுத்து படிச்சு பாருங்க, அதர் தன் போலீஸ் கேஸ். அப்ப அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல என்ன சொல்றாங்கன்னா அதர் தன் போலீஸ் கேஸ், அதாவது பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டீங்கன்னா அதுல வந்து டேக்கிங் காக்னிசன்ஸ். அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B என்ன சொல்றாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட். படிங்க மேடம். Upon a police report of such fact. வெரி குட். upon a police report. முன்னாடி படிச்சீங்க நீங்க ஏல என்ன படிச்சீங்க, கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட், அதர் தன் போலீஸ் கேஸ்னு அர்த்தம். இங்க upon a police report, அப்பனா போலீஸ் போடுற கேஸ் இருக்குல்ல, சார்ஜ் ஷீட் கொடுக்குறாங்க பாருங்க, அதுல தான் டேக்கிங் காக்னிசன்ஸ். படிங்க மேடம். Upon information received from any person other than a police officer or upon his own knowledge or upon this own knowledge. அடுத்ததுங்க, that such offense has been committed. அவ்வளவுதான். ஒரு குற்றம் செய்யப்பட்டதாக இருக்கும் பட்சத்தில் that offense has been committed upon his own knowledge. அந்த own knowledge என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சூமோட்டோ எடுத்துங்கன்னு அர்த்தம். ஒரு டிஎஸ்பிக்கு ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து சம்மன் போட்டுட்டே இருக்காரு. அந்த டிஎஸ்பி 10 வாய்தாக்கு மேல வரல கோர்ட்டுக்கு, அல்லது அந்த எஸ்பி 10 வாய்தாக்கு மேல வரல, அல்லது அந்த இன்ஸ்பெக்டர் 10 வாய்தாக்கு மேல வரல. அப்ப என்ன செய்ய முடியும், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சூமோட்டோவை ஒரு எஸ்டிசி ஓபன் பண்ண முடியும், சம்மரி ட்ரையல் கேஸை ஓபன் பண்ண முடியும். இதுதான் அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C. அங்கதான் சூமோட்டோ வருது பாருங்க. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் சூமோட்டோவை கேஸ் எடுத்து நடத்த முடியும். இத சொல்ற சட்டப்பிரிவு தான் சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C சொல்றாங்க. வெரி குட், எக்ஸலென்ட் மேடம்.
இந்த மாதிரி நீங்க தெளிவா இருந்தாவே நம்ம ஈஸியா எந்த ஒரு ஜுடிஷியல் எக்ஸாம் இருந்தாலும் நம்ம வெற்றி பெறலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 56C சொல்றாங்க சார். அடுத்தது அண்டர் செக்ஷன் 56D. இதுல என்னன்னா இந்த ஷெட்யூல்ல சொல்லப்பட்ட மரங்கள்லாம் இருக்கு பாருங்க, இது சம்பந்தமான குற்றம் ஏதாவது பண்ணீங்கன்னா அது அஃபென்ஸ். சரிங்க, எப்பங்க நாம வந்து பிரசம்ஷன் எடுக்க முடியும்? இது ஒரு கேள்வி. பிரசம்ஷன் எப்ப எடுக்க முடியும்? குற்ற வழக்கு தொடுப்பதற்கான மெய்யான அல்லது உறுதியான வழக்கு இருப்பதாக நிரூபணம் செய்ய வேண்டும். குற்ற வழக்கு தொடுப்பதற்கான மெய்யான அல்லது இறுதியான, ஏன்னா குற்ற வழக்கு சம்பந்தமா நீங்க வந்து உண்மையா இருக்கணும், அதாவது கான்கிரீட் அண்ட் ஸ்ட்ராங். அப்ப குற்ற வழக்கு தொடுப்பதற்கான மெய்யான அல்லது உறுதியான ஒரு வழக்கு இருப்பதாக நிரூபித்தால் மட்டுமே பிரசம்ஷன் வரும். இல்ல பிரசம்ஷன் பண்ண முடியாது. போக்சோ ஆக்ட்ல என்ன பிரசம்ஷன் யாரா சொல்ல முடியுங்களா சார்? நம்ம குரூப்ல போக்சோ ஆக்ட்ல என்ன பிரசம்ஷன்? இர்ரிபுட்டபிள் பிரசம்ஷன். பிரசம்ஷன் பாத்தீங்கன்னா மேண்டட்டரி, ஷால் தான் வரும், மே வராது போக்சோ ஆக்ட்ல. ஆனால் தான் பெரிய பெரிய சீனியர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போக்சோ ஆக்ட்ல கேஸ் வந்தா அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. அங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கேஸ் நடத்தாலும் கடைசியில கன்விக்ஷன் தானே கிடைக்க போகுது, நாம எதுக்கு நம்ம பேரை கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிரசம்ஷன் பாத்தீங்கன்னா ஷால் தான். இர்ரிபுட்டபிள் பிரசம்ஷன். அனுமானம் எப்படி இருக்கும்? மறுக்க முடியாத அனுமானமாக இருக்கும். இதை என்ன ஆக்ட்ல நீங்க பிரசம்ஷன் இருக்குன்னா ரிபட்டபிள் பிரசம்ஷன். அண்டர் செக்ஷன் 139 நீங்க பாத்தீங்கன்னா, அண்டர் செக்ஷன் 118 நீங்க பாத்தீங்கன்னா ரிபட்டபிள் பிரசம்ஷன், மறுக்கக்கூடிய அனுமானம். ஆனா நீங்க போக்சோ ஆக்ட்ல நீங்க எவ்வளவு பெரிய சீனியரா கேஸ் எடுத்தாங்கன்னா பயந்து தான் கேஸ் எடுப்பாங்க. ஏன்னா இர்ரிபட்டபிள் பிரசம்ஷன், மறுக்க முடியாத அனுமானம். காரணம் என்னன்னா சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் லேஸ்ல விடக்கூடிய குற்றமா அது. அதனால்தான் இர்ரிபட்டபிள். சட்டம் ஏற்றியவர்கள் எவ்வளவு ஞானமா ஏற்றிருக்காங்க, எவ்வளவு அற்புதமா ஏற்றிருக்காங்க பாருங்க. உண்மையில அவங்களெல்லாம் நம்ம வந்து ரொம்ப போற்றி புகழணும், பாராட்டணும். சார் ரைட், இதை சொன்ன வழக்கு தான் ரத்னம் வெர்சஸ் ஸ்டேட் பை ஃபாரஸ்ட் ஆபீசர். ரத்னம் வெர்சஸ் ஸ்டேட் பை ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர், வால்பாறை, 2000, MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 250, வித்தின் பிராக்கெட்ல மெட்ராஸ். பிரசம்ஷனை பொறுத்தவரை கான்கிரீட்டா இருக்க வேண்டும், அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். குற்ற வழக்கு தொடுப்பதற்கான மெய்யான மற்றும் உறுதியான வழக்கு இருப்பதாக நிரூபணம் செய்தால் மட்டுமே பிரசியூம் பண்ண முடியும், அனுமானித்துக் கொள்ள முடியும். அப்ப பிரசம்ஷன் எப்படி இருக்கணும்? ரொம்ப கான்கிரீட்டா இருக்கணும், அண்ட் ஸ்ட்ராங்காவும் இருக்கணும், மெய்யாவும் இருக்கணும், உறுதியாகவும் இருக்கணும். MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 250, வித்தின் பிராக்கெட்ல மெட்ராஸ், வால்பாறை, 2000, MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 250. ஆக பிரசம்ஷனை பொறுத்தவரை அது கான்கிரீட்டா இருக்கணும், அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் அந்த அதை வந்து ஒரு பிரசியூம் பண்ண முடியும். ஒரு கோர்ட்டால கோர்ட் கேன் பி பிரசியூம்டு தட் இஃப் தி அக்யூசேஷன் இஸ் டு பி கான்கிரீட் அண்ட் ஸ்ட்ராங். இதை சொன்ன வழக்கு ரத்னம் வெர்சஸ் ஸ்டேட் பை ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர், வால்பாறை, 2000, MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 250, மெட்ராஸ். அண்டர் செக்ஷன் 56E. இந்த ஷெட்யூல திருத்த முடியுமா ஒரு கேள்வி. ஏன்னா ஷெட்யூல் மரங்கள்லாம் இருக்கு. BRST என்று சொல்லக்கூடிய பிளாக் வுட், ரோஸ் வுட், சாண்டல் வுட், டீ வுட், இதெல்லாம் ஷெட்யூல் மரங்கள், பட்டியல் மரங்கள். இந்த ஷெட்யூல திருத்த முடியும், ஷெட்யூல திருத்த முடியும். அப்ப திருத்தணும்னு சொன்னா யார் செய்யணும்னா அரசாங்கம் தான் செய்ய முடியும். புதுசா ஒரு மரத்தை சேர்த்துக்கலாம், அல்லது மரத்தை ஷெட்யூல்ல ஏற்கனவே இருக்கிற மரத்தை நீக்கலாம். அண்டர் செக்ஷன் 57 இதுல இந்த கேட்டல் ட்ரெஸ்பாஸ் பத்தி சொல்றாங்க சார். சாப்டர் நம்பர் 8ல இந்த 57ல கேட்டல் ட்ரெஸ்பாஸ் இருக்கு பாருங்க. அந்த கேட்டல் ட்ரெஸ்பாஸ் ஆக்ட் 1871ல அண்டர் செக்ஷன் 11 படி ஒரு பொது தோட்டத்திற்கு, ஒரு பப்ளிக் பிளான்டேஷன் இருக்கு, பொது தோட்டத்திற்கு ஒரு கால்நடையால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமே ஆனால் ஒரு வன அதிகாரியோ இல்ல காவல்துறை அதிகாரியோ அந்த கேட்டலை என்ன பண்ணலாம்? சீஸ் பண்ணலாம். சீஸ் பண்ணி எங்க சார் வைக்க முடியும்? ஒரு ஆடோ மாடோ அதை சீஸ் பண்றோம். அப்ப சீஸ் பண்ணி எங்க வைக்க முடியும்? ஒரு பட்டியல தான் வைக்க முடியும். பட்டியல அடைச்சு வைப்பாங்க. இதான் அண்டர் செக்ஷன் 57. இந்த சீஸ் பண்றது பாத்தீங்கன்னா கேட்டல் ட்ரெஸ்பாஸ் ஆக்ட் 1871 அண்டர் செக்ஷன் 11 படி சீஸ் பண்ணப்பட்ட கேட்டல்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஒரு பட்டியல வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. பட்டியல் வேற, பட்டி வேற.
பட்டியல் என்று சொன்னா ஷெட்யூல், இது பட்டி, அடைத்து வைக்கக்கூடிய, ஆடு மாடுகளை அடைத்து வைக்கக்கூடிய ஒரு இடம் என்று அர்த்தம், பட்டி. சரிங்க, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட்ல எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க? அண்டர் செக்ஷன் 27. 28ல ஸ்பெசிபிக்கா தண்டனை சொல்லியிருக்காங்க. ஒரு ஆடோ மாடோ காட்டை நீங்க அத்துமீறி நுழைஞ்சு மேய்க்கிறீங்கன்னு சொன்னா அப்ப என்ன சொல்றாங்க? 1 மாசம் சிறை தண்டனை, 200 ரூபாய் ஃபைன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க அண்டர் செக்ஷன் 28ல. ஆனா 27ல தான் ட்ரெஸ்பாஸ் பத்தி சொல்றாங்க, கேட்டல் ட்ரெஸ்பாஸ் பத்தி சொல்றாங்க. 28ல வந்து அதுக்கான தண்டனை பத்தி சொல்றாங்க இந்த ஆக்ட்ல. ஆக கேட்டல் ட்ரெஸ்பாஸ் ஆக்ட் 1871ல அண்டர் செக்ஷன் 11 நீங்க மறக்க கூடாது. அண்டர் செக்ஷன் 11 படி ட்ரெஸ்பாஸ் பண்ணதுன்னா, ஒரு ஆடோ மாடோ ட்ரெஸ்பாஸ் பண்ணதுன்னா அதை கொண்டு போய் என்ன பண்ணும்? ஒரு பட்டியல அடைச்சு வச்சிடணும். இந்த தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் 26, 27 படி அந்த ட்ரெஸ்பாஸ் பண்றதுக்கு அதுக்கான விஷயங்களை சொல்றாங்க. அதுக்கான தண்டனை வந்து அண்டர் செக்ஷன் 28ல சொல்றாங்க, 1 மாசம் சிறை தண்டனை அல்லது 200 ரூபாய் ஃபைன். இதுதான் அண்டர் செக்ஷன் 57. அண்டர் செக்ஷன் 58 ஃபைன் போடுறாங்க சார். அந்த ஃபைன் போடுறத கூட மாற்றி வைக்க முடியும். அண்டர் செக்ஷன் 57 படி ஃபைன் போடுறாங்கன்னு சொன்னா அந்த ஃபைனை கூட மாற்றி வைக்க முடியும். செக்ஷன் 12 வரை பாருங்க. செக்ஷன் 12 படி என்ன பண்ணாங்க? நிர்ணயம் பண்றாங்க இல்லைங்களா? அப்படி நிர்ணயம் பண்றாங்கன்னு சொன்னா அந்த ஃபைனை என்ன செய்யலாம்? அந்த ஃபைனை நீங்க மாற்றி வைக்கலாம். அப்ப செக்ஷன் 12 வந்து எதை பற்றி பேசுகிறது? அனுமதிக்கப்பட்ட ஃபாரஸ்ட் புடிஸ், வனவிலை பொருட்களுக்கான அல்லது மேய்ச்சல் உரிமைக்கான, நீங்க இந்த இடம் வரல நீங்க காட்டுல மேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன பண்ணாங்க? இவ்வளவு தூரம் வரல நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பர்மிட்டட் பிளேஸ், அது சம்மதமான. அதே போல இந்த 57 இப்ப பார்த்தோம் கேட்டல் ட்ரெஸ்பாஸ், அது சம்பந்தமாக ஒரு ஃபைன் போடுறாங்க. இப்ப ஃபைன் போட்டா ஃபாரஸ்ட் ஆபீசர் நினைத்தா அந்த ஃபைனை வந்து குறைச்சிக்கலாம். இதுதான் 58. 59 பார்த்தா சாப்டர் 9, கவர்மெண்ட்டுக்கு சில அதிகாரங்கள் இருக்கு. வன அதிகாரிகளை பதவியில் அமர்த்துதல், அப்பாயின்மெண்ட். இது அண்டர் செக்ஷன் 59. அடுத்தது அண்டர் செக்ஷன் 60. ஃபாரஸ்ட் ஆபீசரும் ஒரு பப்ளிக் ஆபீசர் தான். ஐபிசில அண்டர் செக்ஷன் 14 நீங்க படிச்சிருப்பீங்க, சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்னு. அண்டர் செக்ஷன் 21 படிச்சிருப்பீங்க, பப்ளிக் சர்வெண்ட் என்று சொல்லி. அண்டர் செக்ஷன் 14 அண்டர் செக்ஷன் 21 மறக்க கூடாது. சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்னா யாரு? அண்டர் செக்ஷன் 14 ஐபிசி. கவர்மெண்ட் சர்வெண்ட்னா யாரு? அண்டர் செக்ஷன் 21 ஐபிசி. அதே போல இந்த ஃபாரஸ்ட் ஆபீசரும் ஒரு பொது ஊழியர்கள் தான், பப்ளிக் ஆபீசர் தான். இதுல தோட்டக்காவலர் கூட ஒரு பப்ளிக் ஆபீசர் தான். நான் ஏற்கனவே இந்த கேஸ்ல சொல்லிட்டேன் நான். அப்துல் அசீஸ் வர்சஸ் யூனியன் டெரிட்டரி ஆஃப் திரிபுரா, 1963, வால்யூம் 1, கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 548. ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒரு பப்ளிக் ஆபீசர் தான். குயின் எம்ப்ரஸ் வர்சஸ் ராம்ஜி சோஜா போரா, குயின் எம்ப்ரஸ் வர்சஸ் ராம்ஜி சோஜா போரா, ILR 10, பாம்பே, பேஜ் நம்பர் 124. சரிங்க, பெரிய பெரிய டிம்பர் இருக்கு, தடி மரங்கள், அதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வீட்டினுடைய நிலைக்காலா, அதாவது அறிவுக்காலா, ஜன்னலா மாற்றப்பட்டு வீட்டுல நீங்க பொருத்திட்டீங்க. பொருத்திட்ட பிறகு அது டிம்பர் என்ற ஒரு பெயரோடு இருக்குமா இருக்காதான்னு பார்த்தா டிம்பர் என்ற பெயரை மாறிடும். எப்போ அதை வந்து ஷைன் பண்ணிட்டாங்க, பாலிஷ் பண்ணிட்டாங்க, அது உருமாற்றம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாவே தடிமரங்கள் என்ற வரையறைக்குள் வராது. இதுவும் அதே வழக்கு தான். குயின் எம்ப்ரஸ் வெர்சஸ் ராம்ஜி சாஜா போரோ, ILR வால்யூம் 9, மெட்ராஸ், பேஜ் நம்பர் 373. வீட்டு உபயோகத்துக்கு மட்டும் பயன்படும் மரங்கள்லாம் வந்து தடிமரம் அப்படின்னு கிடையவே கிடையாது. வீட்டு உபயோகத்திற்கு மட்டும் பயன்படும் மரங்கள் வந்து தடிமரம் என்ற வரையறைக்குள் வராது. வெங்குசாமி வர்சஸ் சமுசுவா ராவுத்தர், வெங்குசாமி வர்சஸ் சமுசுவா ராவுத்தர், வெங்குசாமி வர்சஸ் சமுசுவா ராவுத்தர், ROWTHER, ராவுத்தர், AIR 1928, மெட்ராஸ், பேஜ் நம்பர் 392. வெங்குசாமி வர்சஸ் சமுத்துவா ராவுத்தர், AIR 1928, மெட்ராஸ், 1928, மெட்ராஸ், பேஜ் நம்பர் 392. மூங்கில் மரத்தை பயன்படுத்தினா அதுவும் வீட்டு உபயோக பொருட்கள் தான். வீட்டு உபயோகத்தை பயன்படுத்தினீங்கன்னா அதுவும் மரம் தான். ரமேஸ்வர் சிங் வெர்சஸ் பாசுதேவ் சிங், ரமேஸ்வர் சிங் வெர்சஸ் பாசுதேவ் சிங், AIR 1923, பாட்னா, பேஜ் நம்பர்
95. இதெல்லாம் அவ்வளவு முக்கியமான ஒரு கேஸ் லாஸ் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுங்க அவ்வளவுதான். அண்டர் செக்ஷன் 61 அது வந்து ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அந்த ஆக்ஷன் வந்து டு பி டேக்கன் இன்டு குட் ஃபெய்த். நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது வந்து அஃபென்ஸ் கிடையாது. அண்டர் செக்ஷன் 63 பாத்தீங்கன்னா ரூல் மேக்கிங் பவர். அண்டர் செக்ஷன் 64 பாத்தீங்கன்னா எப்பொழுது செயல்படுத்த முடியும், when will it enforce. அண்டர் செக்ஷன் 66 65 பாத்தீங்கன்னா அரசாங்கத்துடைய அதிகார அமைப்பு ஒப்படைப்பு செய்தல். 66 பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணத்தை எப்போ வசூல் செய்தான், எப்பொழுது வசூல் செய்ய முடியும், அதை பற்றி சொல்றாங்க. இது வந்து அவ்வளோ விஷயங்கள் கிடையாது. 67 பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் போலீஸ் மேல லீன் சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 67ல லீன், ஃபாரஸ்ட் போலீஸ் வந்து சீஸ் பண்ணிட்டாங்கன்னா அரசாங்கத்துக்கு அதுல லீன் இருக்குன்னு அர்த்தம், பற்றுரிமை இருக்கிறது. லீன் பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஸ்பெசிபிக் லீன் அண்ட் ஜெனரல் லீன் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் சார் இந்த ஆக்ட்.